உலகத்துல எவ்வளவு வேலை இருந்தோம், நீங்க ஏன் தேவனுடைய பணியை தெரிந்து கொண்டீங்க? நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது காஸ்பல் டிவி வழங்கும் சத்தியத்தையும் அறிவீர்கள். ஓகேவா, இது பாகம் 2ல் வந்திருக்கு. ஓகேவா, இதனுடைய நோக்கம், இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஓகே, நம்ம பக்தி விருத்தி அடையும்படிக்கு எல்லார்ட்டையும் 5 கேள்விகள் கேட்போம். ஓகே, பல்வேறு தரப்பான ஊழியர்கள், சர்ச்சுக்குள்ளே மினிஸ்ட்ரி பண்ணுறவங்க, வெளியில் இண்டிவிஜுவல் மினிஸ்ட்ரி, ஓகே, நிறைய தரப்பான ஜனங்களோட பார்க்குறோம். இன்னும் சொன்னால் ஆண்கள், பெண்கள், ஓகே, எல்லா ஊழியர்கிட்டையும் நம்ம இந்த 5 கேள்வி கேட்குறதன் மூலிமா அவங்க கொடுக்குற பதில், அந்த விளக்கம், ஓகேவா, அந்த விளக்கத்தின் வழியாக நம்ம வசனத்தை இன்னும் அறிந்து கொள்றதுக்கு இது ஏதுவாக இருக்குது. இன்றைக்கி நமக்கு ஏற்கனவே அறிமுகமான எண்ட் டைம் அலர்ட்டுங்கிற மினிஸ்ட்ரியிலேருந்து பிரதர் ஜான் வெஸ்லி வந்திருக்காங்க. இன்றைக்கி நம்மளுடைய கேள்விகளுக்கு, அந்த 5 கேள்விகளுக்கு இந்த 2வது பாகத்தில் விளக்கம் அளிக்க போகிறாங்க. ஓகே, நம்ம ஸ்ட்ரைட்டாக கேள்விக்குள்ளே போயிடலாம். சரியா? பிரைஸ் லார்ட் பிரதர். நம்ம முதல் கேள்வி என்னென்னா, பரிசுத்தம்னா என்ன, அதை எப்படி ஆக்சுவலாக காத்துக்கொள்வது? இந்த கேள்வி எதுக்குன்னா, நம்ம ஆவிக்குரிய சபைகளில் பரிசுத்தம்ங்கிற வார்த்தை அதிகமாக, ஓகேவா, அந்த வார்த்தை பிரசித்தப்படுத்தி இருக்கு. ஓகே, பெந்தகோஸ்தே சபைனாலே பரிசுத்தம். ஓகே, பட் ஆக்சுவலாக நான் வசனத்தை வாசிக்கும்போது தேவன் என்ன விரும்புகிறாருன்னா, நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்கள் பரிசுத்தராக இருங்க அப்படின்ட்டு. ஓகேவா, அப்போது என்னுடைய பரிசுத்தத்தில் நிலச்சிருங்க சொல்கிறார் இல்லையா? அப்போது நாம் பரிசுத்தமாக இருக்கணும்னாலே அவருடைய பரிசுத்தத்தை நமக்கு தெரிஞ்சிருந்தால் தான் அவருக்கு ஒத்த பரிசுத்தத்தில் இருக்க முடியும். அந்த பரிசுத்தருமே கர்த்தர் தான், நானே பரிசுத்தமாக்குகிற கர்த்தர்னு சொல்லிடுறார். ஓகேவா, அப்போது அவர்கிட்ட தான் பரிசுத்தமாக ஆகணும், அவருக்கு விருப்பமானபடி தான் நாம் பரிசுத்தமாகணும். ஓகே, இப்போது நம்ம நினைக்கிறது பரிசுத்தம் இல்லை, அவர் வேற ஏதோ ஒரு தனக்கு ஒத்த பரிசுத்தத்தை விரும்புகிறாரு இல்லையா? அப்போ அந்த பரிசுத்தம்னா என்னங்கிற ஒரு தெளிவு நீங்கள் கட்டுறது, உங்களுடைய அனுபவத்தில் ஆவியானவர் உங்கள் கூட இடைப்பட்ட காரியங்கள், அந்த பரிசுத்தம்னா என்னன்னு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க பிரதர். அதே மாதிரி அதை காத்து கொள்றதும் கொஞ்சம் நீங்கள் சொல்லி கொடுத்தா அது நீங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் பிரதர். பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த காஸ்பல் டிவி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எண்ட் டைம் அலர்ட் மினிஸ்ட்ரியின் வாயிலாக வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரதர், உங்களை பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷம். இந்த நாளில் மீண்டும் பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷம். நீங்கள் கேட்ட கேள்வி இந்த பரிசுத்தம், சரியா? பரிசுத்தம் என்ன பரிசுத்தம் என்ன, பரிசுத்தம்னு நம்ம இந்த வார்த்தையை மாத்திரம் நம்ம கேட்டுட்ருக்கிறோம். ஆனால் இந்த பரிசுத்தம் என்ன பைபிள் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிருக்கீங்க. எதை பரிசுத்தம்? நீங்கள் சொன்னது போல் நம்ம பேதுருவில் வாசிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லும்போது அழகாக சொல்கிறாரு. 1:16 சொல்லியிருக்கோம், நம்மை அழைத்தவர் பரிசுத்தர், பரிசுத்தர் 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 என்று எழுதி இருக்கிறதே. வசனம் தான் சொல்லுது, நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆண்டவர் நம்ம என்ன சொல்லணும்னா, அந்த பரிசுத்தவாட்டி, பரிசுத்தவான்கள் அப்படின்னு நம்ம இந்த தாராளமாக சொல்கிறோம். இப்போ ஆண்டவர் அதை தான் சொல்கிறார், நான் எப்படி பரிசுத்தமாக இருந்தேனோ அதே போல் நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். பேதுரு எழுதின பொதுவான நிருபத்தில் அழகாக ஒரு வசனம் இருக்கிறது. என்னென்னா 1:14 நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையிலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள் அப்படின்னு சொல்லி அழகாக சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா நம்ம பரிசுத்தம்னா முன்பே நம்ம அறியாமையில் கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல், அப்படின்னா நமக்கு இருக்கிற முன்னாடி நம்ம இருந்த இச்சைகளின் பாவ வாழ்க்கையின்படி நம்ம இனி நடவாமல் நம்மை அழைத்தவருடைய அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருந்து, இது நம்ம மிகவும் இந்த பரிசுத்தவான்கள்னு சொல்லி இது அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள், முன்னே கொண்டிருந்த பாவத்தின்படி இனி இல்லை வாழ்க்கையில். ஏன்னா நம்ம அவரை பெற்றிருக்கோம். ஏன்னா அவர் சொல்ல, நான் பரிசுத்தராக இருக்கிற போல் நீங்கள். வேதத்தில் அழகாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்வார் என்னென்னா, உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், ஆனால் அவனுக்கு என்னிடம் இருந்து எடுத்துக்கொள்ள ஒன்றுமே இல்லை. ஏனென்றால் ஆண்டவர் அவ்வளவு பரிசுத்தமாக இருந்தார். சத்ருவுக்கு அங்கே போய் பண்ணுறதுக்கான ஒரு காரியம் இல்லை. இன்றைக்கு நான் வைக்கிற கேள்வி என்னென்னா, விசுவாசி, பரிசுத்தவாட்டி, பரிசுத்தவான்கள் நம்ம சொல்கிறோம்.
நமக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. நம்மளால சொல்ல முடியுமா, சத்ரு என்கிட்ட வந்தால் ஒன்றுமே கிடையாது, நான் அவ்வளோ பரிசுத்தமாக வாழ்கிறேன், என்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள்கிறேன். இல்லை, நம்ம இன்னும் பழைய பாவத்தில் இருந்துட்டு, இச்சைகளில் பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்து அதிலிருந்து விடுபடாமல் பரிசுத்தவான்கள் நான் பரிசுத்தமாக இருக்கிறேன்னு சொல்கிறதுல ஒன்றுமே கிடையாது. சுத்தமாய் நம்ம இனி பாவம் கிடையாது. ஹல்லேலூயா. இனி பாவமே கிடையாது, நம்ம அந்த வாழ்வே கிடையாது. நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், ஆண்டவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறேன், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கேன். தான் ஆண்டவர் சொல்கிற அழகாக சொல்லுகிறது என்னென்னா, அவரை போல பரிசுத்தம், அவரை போல நான் பரிசுத்தம். அந்த பரிசுத்தம் நம்ம இனிமே அந்த வாழ்வு கிடையாது, பாவ வாழ்க்கை கிடையாது. இனிமேல் நான் விட்ட காரியங்களை இனிமேல் டச் பண்ணுறது கிடையாது. இன்னும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு வாழ்வு. இதுதான் ஆண்டவர் அழகாக நம்ம அந்த பரிசுத்தம் வேண்டும் என்று சொல்லி தான் நம்ம வேதத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த பரிசுத்தம் தான் பரிசுத்தம்னு சொன்னால் அவர் கீழ்ப்படுதல், பழைய வாழ்வு, விட்ட வாழ்வு, பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை. இதுதான் நம்ம அழகாக சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, சூப்பர் பாஸ்டர், சூப்பர். அந்த பரிசுத்தத்தை நம்ம எப்படி காத்துக்கொள்றதும் கொஞ்சம் சொல்லிடுங்க பாஸ்டர். ஓகே, இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் பரிசுத்தம்னா என்னன்னா, இப்போ நம்மளுடைய அந்த சுய இச்சையின்படி, ஓகேவா, மாம்ச கிரியைகள் இல்லாமல், இப்போ அதாவது பிசாசு என்னை குற்றப்படுத்தாதபடிக்கு வாழ்கிற வாழ்க்கை பரிசுத்தம் அப்படின்ட்டு அழகாக சொன்னீங்க. இதை வந்து பிசாசு என்னை குற்றப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு எப்படி நம்ம அந்த பரிசுத்தத்தை காத்து கொள்றதுங்கிறதுக்கு கொஞ்சம் டிப்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும். காத்துக்கொள்வது பார்த்தீங்கன்னா, இப்போ ஆண்டவர் சொல்லும்போது பரிசுத்த ஆவியானவர் உங்களை என்ன எப்படி நடத்துவாரா, எல்லாவற்றையும் ஆவியானவர் உங்களை கண்டித்து உணர்த்தி ஒவ்வொரு காரியங்களையும் நடத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம என்ன செய்யறதுன்னா, அந்த பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு நமக்கு ஒவ்வொரு நாளும் நமக்கு வேணும். இந்த கனெக்ஷன், ஆண்டவரோட கனெக்ஷன் இருக்கும்போது, அப்போ ஆண்டவர் என்ன சொன்னால், நம்ம அவருடைய பிள்ளைகளாக நம்ம அவரோடு இணைந்து இருக்கும்போது இந்த பாவங்கள் நம்மை மேற்கொள்ள முடியாது, நிச்சயமாக முடியாது. எந்த பாவங்களும் நம்மை நெருங்க முடியாது. அப்போ சத்துருவுக்கு மிக தந்திரம் என்னன்னா, இந்த கனெக்ஷன் எப்படியாவது உடைக்கணும் அப்படின்னு தான் பார்த்துட்டு இருப்பாங்க. எப்போ நம்ம என்ன தேவ பிள்ளை, நான் எங்கேயுமே ப்ரேயருக்காக இருக்கட்டும், நான் என்னுடைய ஊழியத்தில் போகும்போது நான் கேட்குற அநேக சர்ச்சில் போகும்போது வைக்கிற காரியங்கள், நீங்கள் ஃபேமிலியாக ப்ரேயர் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஒரு சபையில் இருக்கும்போது ஒரு 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 30% சில சர்ச்சில் 2-3 கரை மட்டும்தான் எடுப்பாங்க, மற்ற ஒன்றுமே சுத்தமாக இருக்காது. ஏன்னா எல்லாருமே இன்னைக்கு வாழ்க்கை உலகம் அப்படின்னு ஓட தொடங்கிட்டாங்க. நம்ம அது பண்ணணும் இது பண்ணணும்னு சொல்லிட்டு தேவ சமூகத்தண்டையில் உட்கார்றத வந்து அது மறந்துட்டாங்க நிறைய நேரத்தில். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் சர்ச்சுக்கு போகணும், ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் நேரம் உட்காரணும், அதுவும் கடமைக்காக, ஏதோ ஒரு கடமைக்காக அல்ல. அந்த கனெக்ஷன் தேவனுக்கும் நமக்கு இருக்கிற அந்த உறவு சீராக இருந்துச்சுன்னா சத்துரு நம்ம ஈஸியாக தொட முடியாது. தேவனோடு ஒரு ஐக்கியம், தேவனோட உறவு, தேவனோடு பேசுகிற பிள்ளைகளாக இருந்தீங்கன்னு சொன்னால் சத்துரு உங்களை கை வைக்க முடியாது. ஸோ அந்த உறவை நம்ம அந்த தேவ பிரசனத்தை ஒரு நாளைக்கு, அதான் தாவீதை சொல்லும்போது பிரசனத்தை என்னிலிருந்து எடுத்துக்கொள்ளாதிருங்கப்பா அப்படின்னு சொல்றாரு அவர். ஸோ அதில் நம்ம நிரப்பப்படும் போது நாம் இவைகளில் காத்துக்கொள்ள முடியும். புரிஞ்சுது பாஸ்டர், புரிஞ்சுது. இப்போ ஆக்சுவலாக அதாவது பரிசுத்தம்னா என்னன்னு சொல்லிட்டீங்க, அதை காத்துக்கொள்றது, அந்த பரிசுத்தத்தில் சொல்லும்போது கீழ்ப்படுகிறது சொல்லியிருந்தீங்க இல்லையா. இப்போ ஆவியானவருடைய சத்தத்தை கீழ்ப்படிஞ்சு நடக்கும்போது, தேவனோடு உள்ள அந்த ஐக்கியத்தில் கரெக்டாக இருக்கும்போது நம்ம அந்த பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியும். அவர் நம்மளை திக்கெட்டு விட மாட்டார். நம்ம அவர் கூட ஐக்கியமா அந்த இணைப்புல, ஓகேவா, கிறிஸ்துவின் சிந்தையில இருக்கிற மாதிரி, அப்போ அவரோட ஆவியானவர் சத்தத்தை கீழ்ப்படிச்சு நீங்க ஜப வாழ்வையில இருக்கலாம், வேதம் வாசிக்கிறதுல இருக்கலாம், டெய்லி வேதம் மெடிடேஷன் அந்த இருக்கணும். ஒரு விசுவாசம் சொல்லும்போது நிறைய பேர் இன்னைக்கு சொல்லுவாங்க, நான் அதை பண்றேன் இதை பண்றேன்னு சொல்லிட்டு வேத வசனம் வாசிப்பு இருக்காது, ஜபம் இருக்காது. ரெண்டுமே இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணி நிற்க முடியாது. நான் அதான் சொல்லுவேன், எப்போவுமே சொல்லுவேன், நீங்கள் உங்கள் ஜபம் இல்லாமல் ஒரு ஊழியத்திலாக இருக்கட்டும், ஒரு விசுவாசியாக இருக்கட்டும், ஜபம் இல்லாமல் ஒருவனால் நிற்க முடியாது. தேவன் அதான் ஆண்டவர் சொல்கிறாருல்ல, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு 1 மணி நேரமாவது வெளித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஜெபம் பண்ணுங்கள், சோதனைக்குள்ள நீங்கள் விழாமல் இருக்கணும்னா. ஏன்னா சத்துரு சோதிக்க பார்ப்பான், சோதனை வந்துச்சுன்னா அப்படியே இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணம் வரும், அப்படிதான் சொல்லுது சத்துரு. ஒவ்வொன்றா உங்களை இதில் நீங்கள் காக்கணும்னா நீங்கள் ஜெபிங்க, தேவனோட ஐக்கியத்தில் இருங்க, தேவனோட ஒரு நல்ல கனெக்ஷனில் இருந்தீங்கன்னா உங்கள் பரிசுத்தத்தை உங்களால் காத்துக்கொள்ள முடியும், அது உங்களை மேற்கொள்ள முடியாது. இப்போ யோசேப்பு எப்படி இருந்தார், அவருக்கு பரிசுத்தத்தை எப்படி காத்து கொண்டானா, யோசேப்போடு தேவன் இருந்தார். தேவனுக்கும் யோசேப்புக்கும் ஒரு கனெக்ஷன் இருந்துச்சு. அதனாலதான் அவர் போகிற இடம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டது. அவர் ஒரு பாவமானது நெருங்கும் போது அவர் ஓடிட்டார், அந்த இடத்தை விட்டு ஓடிட்டார், விழாமல் தன்னை காத்து கொண்டார். ஸோ அதனாலதான் அந்த பரிசுத்தத்தை அந்த கனெக்ஷன் இருக்கும்போது உங்களை நிச்சயமாக விழ விடாது, அது காத்துக்கொள்ளும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஆமா, அப்போ எப்பவுமே ஆண்டவரோடய இருக்கணும். சூப்பர் சூப்பர். ஓகே, ரொம்ப அழகாக சொன்னீங்க, ரொம்ப தேங்க்ஸ். இப்போ நம்ம 2வது கேள்விக்கு போகலாம் பிரதர். 2வது கேள்வி என்னன்னா,
நம்ம அதே இந்த ஆவிக்குரிய வட்டாரத்தில் மொத்த கிறிஸ்தவர்கள் மத்தியில் நான் தேவனோடு இருப்பேன், ஓகே, அதாவது பரலோக ராஜ்யத்தில் நான் தேவனோட இருப்பேங்கிற அந்த சிந்தை டிஃபால்ட்டாக மனுஷங்களுக்குள்ளே இருக்குது. இது தேவனே விதைச்சதுன்னு நான் பார்க்குறேன். ஓகே, ஒரு மனுஷனாக பிறந்த எல்லாருக்குள்ளேயும் இந்த மைண்ட் இருக்குது. கிறிஸ்தவர் அல்லாதவங்களுக்குலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் சொர்க்கத்தில் போவேன். ஓகே, அது அவங்களுக்கு ஒரு மனுஷியா, ஓகே, தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்ட எல்லாருக்குமே அந்த சிந்தை இருக்குது, நான் சொர்க்கத்துக்கு போகிறேன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தர் பல்வேறு வார்த்தைகள், ஆனால் அவங்க அதுதான், அந்த நித்திய வாழ்க்கையை தான் அவங்க விரும்பி நாடி இப்படி தான் இருக்கணும்பா. ஓகேவா, அந்த நித்தியத்தில் பிரவேசிக்கணும்னு எல்லா தரப்பு ஜனங்களும் பூமியில் இருக்க மனுஷர்கள் விரும்புகிறாங்க. ஓகே, ஆனால் இந்த கிறிஸ்துவை உடையவர், ஓகேவா, கிறிஸ்துவுக்கு தான் அந்த வழி தெரியும். நமக்கு அவர் தான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கார் இல்லையா. இப்போது நம்ம நினைக்கிறோம் பரலோகத்துக்கு போகணும், அவர் கூட இருக்கணும் ஆசைப்படுறோம், அதில் எந்த தப்பும் இல்லை. ஆனால் பைபிளில் கிறிஸ்து இயேசு தான் முதல்ல பிதாவனோட கூட போனது இல்லையா, பூமிக்கு வந்து மரணத்தை ஜெயிச்சது அவர் தான். ஓகேவா, அதுக்கு முன்னாடி இருந்த எந்த பரிசுத்தவான்களும் மரணத்தை ஜெயிக்கல, அவர் ஜெயிச்சார். நம்ம பார்க்கும்போது வந்து ஏனோக்கு சஞ்சரிக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுறாரு, அப்புறமா பரலோகத்துக்கு எலியா போகிறாரு, ஓகேவா, கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம புதிய ஏற்பாடில் வந்து இயேசு கிறிஸ்து தான், ஓகே, மரணத்தை ஜெயிச்சு போகிறது அவர் ஒருத்தர் தான். ஓகேவா, பிதாவோடைய கூட இருக்கார், வசனத்தின்படி பவுல் நிருபங்களில் சொல்கிறார். ஓகே, அப்போ நாமும் பிதாவுக்கு முன்னாடி இருக்க போகிறோம். ஓகேவா, கிறிஸ்து இயேசுனுடைய சிங்காசனத்தில் நாம் உட்கார போகிறோம். இதுதான் தேவன், பிதாவாகிய தேவன் இருக்கிற இடத்துல நாம் நித்தியம் இருக்க போகிறோம் இல்லையா. இது அவ்வளோ லேசான காரியம் இல்லை. ஆனால் நம்ம கிறிஸ்தவர்கள் மத்தியில் பரலோகத்துக்கு போகிறது ஈஸியாக, நான் பரலோகத்துக்கு போவேன்னு நம்புகிறாங்க. நான் ஒரு சில கொஞ்சம் வயசானவங்க பார்த்துருக்கேன், அவங்களுக்கு வாயில் துன்மார்க்க வார்த்தைகள் வரும், ஆனாலுமே அவங்க ஜெபிக்கும்போது அந்நிய பாஷை பேசுகிறா, அதெல்லாம் ஓகே, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்வாங்க. ஆனால் அவங்க இருதயத்துக்குள்ளே நான் பரலோகத்துக்கு போகிறேன், இந்த மாதிரி எண்ணங்கள் தான் இருக்குது. இதை வந்து நான் ரொம்ப தவறுன்னு நினைக்கிறேன். ஓகேவா, ஆக்சுவலாக இது பிசாசு நம்மளை மயக்கி வச்சிருக்கதா நான் பார்க்குறேன் பிரதர். ஓகே, அப்போது உண்மையான வசனத்தின்படி யார் பரலோகத்துக்கு போக முடியும்? அவ்வளோ கோடிக்கணக்கான ஜனங்க இருந்தும் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் போக முடியுது. அப்போது கிறிஸ்து இயேசுனுடைய சாயலை நம்மளை மாற சொல்கிறாரு. ஓகேவா, வசனத்தின்படி என்னென்ன கேரக்டரில் இருந்தால், எப்படி இருந்தால் பரலோகத்துக்கு போகலாம், அப்படி போகிறதுக்கு நாம் இப்போது எப்படி ஆயத்தை பண்ணணும், அந்த ஆயத்த பணியை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு கொஞ்சம் நீங்கள் விளக்கமாக கூட சொன்னீங்கன்னா நாங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க பிரதர். பரலோகம் யார் போவாங்க அப்படின்னு சொல்லிடும்போது, நம்ம மத்தேயுல வாசிக்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சில காரியங்களை நமக்கு கற்றுத்தர்றாரு. என்னென்னா, ஒன்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாசிக்கும்போது 10 கன்னிகளை பற்றி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு அழகா. அதில் 5 பேர் ஆயத்தத்தோடு போனாங்க, 5 பேர் ஆயத்தம் இல்லாமல் போனாங்க. வசனம் தெளிவாக நம்ம அந்த பகுதியை வாசிக்கும் போது என்ன சொல்லுன்னா, ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோடு கூட அவருடைய இல்லத்தில் போனார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லு. அப்போது நீங்கள் அழைப்பு எல்லாருக்குமே வந்துச்சு. அழைப்பு என்பது 10 பேருக்கும் அழைப்பு, 10 பேருக்கும் அழைப்பு வந்துச்சு. ஏன்னா அழைக்கப்பட்டவர்கள் 10 பேர் வர்றாங்க, நீங்கள் எதிர்கொண்டு போக வரணும்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டவர்கள் 10 பேர். 10 பேரும் போனாங்க, கரெக்டாக தான் போனாங்க. தீவெட்டிகள் எடுத்து கொண்டு போனாங்க. நீங்கள் அந்த பகுதியை வாசிப்பீங்க, எல்லாருக்கும் இந்த தெரிந்த பகுதி தான். 10 பேருமே தீவெட்டிகள் எடுத்துக்கொண்டு போனாங்க, எண்ணெயும் கொண்டு தான் போனாங்க. 10 பேரும் இப்போ எண்ணெய் ரெடியாக தான் இருக்குது. ஆனால் என்ன வசனம் சொல்லப்பட்டிருக்குன்னா, மணவாளன் வர தாமதமான போது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இப்போ லேட் ஆனதுனால என்ன செய்யணும்னா, 5 பேருக்கு கையில் இருந்த எண்ணெய் காலி ஆயிடுச்சு. காலி ஆனதுனால இப்போ மணவாளன் இந்த காலியான டைமில் தான் வர்றாரு. எல்லாருமே அசந்து தூங்குறாங்க, வர்றாங்க. ஆனால் இங்கே 5 பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எக்ஸ்ட்ரா எண்ணெயை வச்சுருந்தாங்க, ஆயத்தத்தோடு இருந்தாங்க. அவங்க எப்போ வந்தாலும் அல்லாட்டா ஆயத்தத்தோடு இருந்தாங்க. இப்போ வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோடு கூட என்ட்ரானாங்க, உள்ளே போயிட்டாங்க. அப்போ மற்றவங்க போயிட்டு நான் இனி போயிட்டு ரெடி ஆகிட்டு வரேன் ஆயத்தமானு சொன்னால் அவங்களுக்கு கதவு பூட்டப்பட்டதாக வசனம் சொல்லுது. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, அழைப்பு என்பது எல்லாருக்குமே பொதுவானது. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழைக்கிறார், நீங்கள் வாங்க, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு அழைப்பு வருகிறது. அழைப்புன்னு சொல்ல நம்ம இன்னைக்கு பிரசங்கங்கள் கேட்குறோம், தாசர்கள் வழியாக அநேக வார்த்தைகளை கேட்குறோம், வேதத்தில் வாசிக்கிறோம்னு சொல்லுவோம். நம்ம ஆண்டவர் நம்மளோடு பேசுவார். அழைப்பு என்பது பொதுவானது. ஆனால் இதை யார் உள்ளே போக முடியும்னா ஆயத்தம் வேணும்.
உங்களுக்கு ஆயத்தம் இருந்தீங்கன்னா நீங்கள் என்ட்ரு ஆக முடியும், இல்லைன்னா நம்மளால என்ட்ரு ஆகவே முடியாது. இன்னும் வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுகிற நிறைய இடத்துல என்ன சொல்லுங்கன்னா, ஒரு இடத்துல அழைக்கிறாங்க, அழைக்கும்போது அதற்கான ஆயத்தமான உடை இல்லாததுனால அவரை தூக்கி வெளியே தள்ளினாங்க வேதம் சொல்லுகிறோம். ஸோ அப்படின்னா உங்களுக்கு கல்யாண வஸ்திரம் இல்லாததுனால அப்போ அந்த உங்களுக்கு ஒரு ஆயத்தம்னு சொல்றது இது கிறிஸ்தவ வாழ்க்கையில். நம்ம என்ன சொல்லுங்க, அழைக்கப்பட்டுட்டோம், நம்ம அழைக்கப்பட்டவர்கள் எல்லாரும் போக முடியாது. அதான் வசனம் ஆயத்தமாக இருக்கிறவங்க மட்டும்தான் போக முடியும். அப்போ ஆயத்தம்னு சொன்னால் நமக்கு என்னென்ன காரியங்கள் வேணும்னு நீங்கள் சொன்னது, விட வேண்டிய காரியத்தை விடணும். அதான் ஆண்டவர் சொல்கிறார்ல, நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் நீங்கள் சொன்ன போல வசனம் வாசிக்கும்போது நான் அழகாக சொல்லப்பட்டிருக்கு, ஒரே ஊற்றிலிருந்து நல்ல மதுரமான தண்ணீரும் வருமா, கசப்பான தண்ணீர் வருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கிறாரு. அப்போ ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது அப்படின்னு கேட்கிறாரு. தேவனுடைய பிள்ளைகளுக்கும் பேலியாளின் பிள்ளைகளுக்கும் சம்பந்தம் இசைவு ஏது அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ நம்ம அவங்கள விட வித்தியாசமானவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கும் இந்த உலகத்துக்கும் சம்பந்தம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கணும். இப்போ நீங்க சொன்னது மாதிரி என்னன்னா, நம்ம இங்க வரும்போது சர்ச்சுக்குள்ள வரும்போது சோத்திரம் அல்லேலூயான்னு எல்லாம் சொல்லிட்டு உலகத்தோடு இசைந்து ஒத்த வேஷம் தரிச்சா பரலோக ராஜ்யம் என்ட்ராக முடியாது. நீ இங்கே உட்காந்துட்டு நான் அதான் சொன்னேன்ல, நீங்கள் தசமாவும் கொடுக்கலாம், காணிக்கை கொடுக்கலாம், சர்ச்சையை கட்டி கொடுக்கலாம், நீங்கள் சர்ச்சில் பெரிய ஆளாக இருக்கலாம், டீக்கனாராக இருக்கலாம், போதகராக இருக்கலாம், போதகருடைய பிஷப்பாக இருக்கலாம், பிஷப்போடைய பிள்ளைகளாக இருந்தாலும் அதை வச்சு பரலோக ராஜ்யத்தில் என்ட்ரு ஆக முடியாது. ஒரே ஒன்று, நீங்கள் பாத்திரவானாக இருந்தால், தகுதி உள்ளவர்கள் ஆயத்தமாக இருந்தால் மாத்திரமே என்ட்ரு ஆக முடியும். அதுதான் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறேன். நான் ஒரு வசனம் வாசிக்கிறேன், கொலோசியரில் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா, கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ரிச்சை, விக்கிர ஆராதனை, பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். இதெல்லாம் நீங்க கலைந்து விடுங்கள், இதெல்லாம் உங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் உங்களுக்கு வேணாம், இதில் முற்காலத்தில் நீங்கள் இப்படியெல்லாம் இருந்தீங்க, இந்த மாதிரி காரியத்தில் இருந்தீங்க, இதெல்லாம் நீங்கள் கலைந்து விடுங்கள் அப்படின்னு சொல்கிறார். இன்னொரு இடத்துல நீங்கள் வாசிக்கும் போது வெளிப்படுத்தல் சுவிசேஷத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கும், 21 வெளிப்படுத்தல் 21:8 சொல்லப்பட்டிருக்கும், பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்னியும் கந்தகம் எரிகிற கடலிலே தள்ளப்படுவார்கள், பங்கடைவார்கள். அப்போ இந்த மாதிரி கேரக்டர் எல்லாம் வச்சுட்டு நம்ம எல்லாமே வச்சுட்டு நான் அழைக்கப்பட்டிருக்கேன், சர்ச்சுக்குள்ளே இருந்தால் பரலோக ராஜ்யம் போட முடியாது. என்னென்னா நம்ம அவரை விசுவாசிக்கணும், அவர் தான் எனக்கு வழி, அவர் இல்லாமல் அதான் அவர் ஆண்டவர், நானே வழியும் சத்தியம், ஒருவனும் என்னை அல்லாமல் யார்கிட்ட பிதாவினிடம் வர முடியாது, அவருடைய என்ட்ரு ஆக முடியாது. அப்போ அவரை விசுவாசிக்கணும். முதல்ல அவர் தான் எனக்கு சொல்ல ஒரே வழி, அவர் தான் விசுவாசிக்கணும். 2வது அவர் சொல்கிறார், நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாக இருக்கு. அப்போ அந்த பரிசுத்தம் நமக்குள்ளே வரணும், அதை நம்ம காத்துக்கொள்ளணும். 3ஆவது நம்ம ஆயத்தத்தோடு எப்போ வந்தாலும், அதான் ஆண்டவர் ஒரு அழகாக சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா, ஒரு எஜமான் ஒரு ஆண்டவர் ஒரு பொறுப்பு, ஒரு எஜமான் ஒருத்தனுக்கு பொறுப்பை கொடுத்துட்டு போறாரு. பொறுப்பை கொடுத்துட்டு போகும்போது அவன் பொறுப்பை வாங்கிட்டு அழகாக தான் நல்லா எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கிறான். முதல்ல அழகாக சொல்லப்பட்டிருக்கு, முதல்ல அழகாக தான் செஞ்சுட்டு இருக்கிறான். ஆனால் எஜமான் வர தாமதமான போது அவன் என்ன பண்ணிட்டான்னா, அவனுக்கு சுயரூபங்கள் எல்லாம் வெளிப்படுகிறது. அப்போ சுயரூபம் வெளிப்பட்டதுமே இப்ப என்னன்னா, அப்பதான் அவன் வெளிப்படுது, அவன் எல்லாம் செய்யறான், அவன் எஜமான் சொன்னதுக்கு தாறுமாறா செய்யறான், அவனுடைய சுயரூபங்கள் வெளிப்படும். அந்த டைம் தான் யாரு வர்றது? எஜமான் வர்றாரு. இப்ப நான் கேட்கிற கொஸ்டின் என்னன்னா, எஜமான் தாமதம் வந்தது தப்பா இல்ல இவன் தாமதமான தப்பா? இல்ல, அது கிடையாது. அதே தான் அந்த 10 கன்னிகள் சொல்லும்போது இப்ப நான் யோசிப்பது, அந்த 10 கன்னிகள் 10 பேருக்கும் எண்ணெய் இருந்துச்சு. அந்த மணவாளன் கொஞ்சம் சீக்கிரமா வந்திருந்தா அந்த 10 பேரும் போயிருப்பாங்க. இன்னும் சொன்னா அந்த 10 பேருமே ரெஸ்ட் எடுக்கிறாங்க, 10 பேரும் தூக்க தான் செய்யறாங்க. அந்த பிரிப்பரேஷன் நீங்க சொன்ன அந்த ஆயத்தம் இல்ல 10 பேர். இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்களும் தூங்குறாங்களே நாங்களும். இப்ப சபையில அதுதான் நடந்துட்டு இருக்கு. அவங்க இருக்கான், நான் பண்ண மாட்டாங்க. அவன் ஆயத்தத்தோட இருந்து இருக்கிறான், நீ ஆயத்தம் இல்லாம இருக்கிற. மணவாளன் கரெக்டா டைமுக்கு வந்தா இவங்களும் போயிருப்பாங்க. அது ஒரு சில, ஏன்னா இதை படிக்கும்போது யோசிப்பது என்னன்னா, மணவாளன் லேட் ஆனதுனாலதான் இவங்க போக முடியல. இப்ப சீக்கிரம் வந்தா இவங்களும் எண்ணெய் எரிஞ்சிட்டு தான் இருக்கு, எண்ணெய் இருந்துச்சு, லேட் ஆன. இதுதான் விசுவாசி. இந்த சபைக்குள்ள என்ட்ரு ஆகும்போது ரட்சிக்கப்பட்ட உடனே நல்ல ஃபயரா தான் இருக்கும். முடிவு பரியந்தம் நிலைச்சிருக்கும். அவ்வளவுதான், முடிவு பரியந்தம். யாரு முடிச்சா துவக்கம் இல்லை, அந்த முடிவை தான் ஆண்டவர் பார்க்க. முதல்ல ஜபம் இருக்கும், தேவனுக்கு இடப்படுற நேரம் இருக்கும். இப்ப தொட்டா 10 பேய விரட்டுவாங்க. ஆனா அதுல நிலைச்சு நிக்கிறாங்களா? அதான் ஆண்டவர் என்னில் நிலைச்சிருங்க.
அப்பதான் நீங்க போக முடியும். அல்லன்னா சின்ன காத்து, ஆண்டவர் சொல்றாருல, சின்ன காத்து வந்து விழுந்துரும். இதான் விசுவாசி பண்ற பெரிய தப்பு என்னன்னா, ஆரம்ப காலத்துக்கு அப்படி நிக்கிறாங்க, தேவனுக்கு நான் பரலோக போவேன், பரலோக ராஜ்யத்தை கட்டும், அதை செய்யும், இதை பண்ணுவேன் என்ன சொல்றாங்க. ஆனா அதுல நிலைச்சிருக்கீங்க. அதை தான் சொல்லப்படுது. நீ நிலைச்சிருந்தா எப்போ வந்து, அதான் ஆண்டவர் சொல்றாரு, திருடன் வருவது போல அவருடைய வருகை எப்போ வேணா இருக்கும். ஆண்டவர் சொல்லிட்டு இந்த நேரத்துல இப்பதான் வருவேன் மகனே நீ ரெடியாரு அப்படின்னு சொல்ல மாட்டார், எப்போ வேணா இருக்கும். ஸோ எப்போ வந்தாலும் நீங்கள் ஆயத்தமாக இருந்தால் பரலோக ராஜ்யம் சொல்லி, இந்த கசப்புகள், வைராக்கியங்கள், விபச்சாரங்கள், வேசித்தனம், விக்கிரக ஆராதனை இதெல்லாம் வச்சுட்டு போக முடியாது. நான் வேசித்தனம் பண்ணுவேன், விக்கிரக ஆராதனை பண்ணுவேன், அதை செய்வேன், இதை பண்ணுவேன்னு சொல்லிட்டு சபைக்குள்ளே இருந்தாலும் சரி, 21 days ஃபாஸ்டிங் போட்டாலும் சரி, வேறு என்ன பண்ணலாம்னு சரி தான். அது கிடையாது. ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு ஆயத்தத்தோடு அவருடைய பிள்ளையாக இருக்கிறவங்க மாத்திரமே பரலோக ராஜ்யம் போகுது. ஆண்டவர் சொல்கிறாரு. ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். நீங்கள் சொல்லும்போது அதான் தெளிவாக புரியுது. இப்போ ஆக்சுவலாக அடுத்த மாதம் ஆண்டவர் இப்போ வரப்போகிறாருன்னா எல்லா கிறிஸ்தவர்களும் கண்டிப்பாக ப்ரிப்பேர் ஆகி எல்லாரும் போயிடுவாங்க. கண்டிப்பாக அதை ஒரு டைம் தெரிஞ்சிச்சுன்னா, இது அடுத்த மாதம் வரேன்னு சொன்னவர் டிசம்பர் தான் வராருன்னா, இப்போ நம்ம அக்டோபர் நவம்பர் தாண்டும் போது நீங்கள் சொன்ன அந்த மாம்ச சுபாவம்லாம் வருது. இப்போ நீங்கள் ரீசெண்டாக நடந்த ப்ராக்டிக்கலாக சொல்லணும்னால, இந்த கொரோனா டைம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அங்கே விசுவாசத்துக்குள்ள பயங்கரமா வந்துட்டாங்க. ஏன் அவங்களுக்குள்ள ஒரு பயம் என்னன்னா, இப்போ அழிஞ்சிருமோ, உலகம் முடிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லி ஒரு பயம் எல்லாருக்குள்ள நிறைய கிரியேட். நான் நிறைய பேர் இடத்துல பார்த்துருக்கேன். ஜபங்கள் திருப்பி அதை அப்படியே குறைஞ்சோம், எல்லாமே நார்மல் ஆனதுமே மனுஷங்க திருப்பி என்ன ஆகிட்டாங்க, பழைய லெவலுக்கு அப்படியே போறாங்க. இதுதான் அந்த பயத்துல அந்த பயத்துல எல்லாம் முடியுது. அதை நீங்க சொன்ன மாதிரி இப்போ ஒன்று தெரிஞ்சிருந்தோம்னா எல்லாரும் ரெடி தான். ஆண்டவர் சொல்ல, நான் அப்படி சொல்லிட்டு வர மாட்டேன், நான் நினையாத நேரத்துல தான் வருவேன், பட் நீ ரெடியாரு, எப்பவுமே ரெடியாரு, எப்போ வந்தாலும் போறதுக்கு ரெடியாரு அப்படின்னு சொல்றாங்க. யாரா ரெடியா ஆயத்தத்தோடு அவருடைய பிள்ளையா விசுவாசத்தையும் அவர் மேல வைக்கிற விசுவாசம் தன்னை பரிசுத்தமாய் காத்துக்கொண்டு ஆயத்தத்தோடு இருக்கிறவங்க மாத்திரமே பரலோக ராஜ்யத்துல என்றாகும். அவ்வளவுதான் சொல்லுவாங்க. அவர் அந்த பிந்தினோரை பற்றி சொல்கிறது இப்போ ஞாபகத்துக்கு வருது பிரதர். ஏன்னா முந்தினோர் எல்லாம் பிந்தினோராக ஆறுறதுக்கு உண்டான ரீசன் இதுதான். அந்த காத்திருந்து அந்த பொறுமையாக இருக்க முடியாமல் இருக்கு. நீடிய பொறுமைங்கிறது கனி இல்லையா? ஓகே, அப்போ ஆவியின் கனி. ஓகே, புரியுது பாஸ்டர். நீங்கள் சொன்னதுலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது, இந்த மாம்ச கிரியைகள்ல அற்று இருந்தால் தான் போக முடியும். ஓகேவா? கண்டிப்பாக அப்படி தான் நம்ம ப்ரிப்பேரும் ஆகணும். ஓகேவா? சரி. இப்போ நம்ம 3வது கேள்விக்கு போகலாம். இப்போது வசனத்தின்படி நம்ம பேதுருவில் பார்க்கும்போது, ஓகேவா, நம்ம அழைப்பை வந்து நம்ம உறுதியாக்கணும். ஓகே, நம்ம எதுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டோங்கிறத நம்ம உறுதியாக்கி அதை ஜாக்கிரதையாக காத்துக்கொள்ளணும். ஓகே, நம்ம அழைப்பே என்னன்னு தெரியல, நம்ம வாழவே முடியாது. ஓகே, வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை. ஒரு ஜடமாக, ஒரு மெட்டீரியல், ஒரு பொருளாக தான் நம்ம இருப்போம். ஓகே, நான் கற்ற வேதத்துல இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது ஆவியானவர் எனக்கு சொல்லி கொடுத்ததன்படி. ஓகே, நான் எதுக்காக அழைக்கப்பட்டேனே தெரியலன்னா வாழ்ந்தே பிரயோஜனம் இல்லை. ஓகே, இது பொதுவாக சொல்லுவாங்க, தேவன் பரிசுத்தத்துக்கென்று நம்மளை பிரிச்செடுத்தார், நம்ம தேவனுக்கென்று பிரிச்செடுத்தார். அது கேட்கல. நம்மளுடைய ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனையும் என்ன இதுக்கு தான் அழைச்சாரு, இப்போ பிரதர் உங்களை இதுக்கு தான் அழைச்சாரு. ஓகேவா? இந்த அழைப்பை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? இது ஏன்னா நிறைய ஜனங்க அதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுறதை நான் பார்க்குறேன். இப்போ ஒரு சகோதரி பெரியவங்க 55 வயசுக்கிட்ட இருக்கும். ஓகேவா? அவங்க சொல்லுவாங்க, ஆரோனை போல அழைச்சாலொழி இந்த கனமான ஊழியத்தை செய்ய முடியாது அப்படின்ட்டு. ஓகேவா? அப்போ புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது எல்லாருமே ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் தான். 1 பேதுரு 2:9 இருக்கட்டும், வெளிப்படுத்தின விசேஷம் 1:5 இருக்கட்டும், நிறைய. ஓகேவா? அப்போ நாம ஆசாரியத்தின் சுவிசேஷம் வந்து எல்லாருமே அறிவிக்கணுமாங்கிறத நீங்கள் கொஞ்சம் சொல்லி கொடுங்க. அதே மாதிரி இந்த அழைப்பு, ஒரு மனுஷன் என்ன இதுக்கு தான் அழைச்சாரு. இப்போ புத்தி சொல்றதுலையும் போதிக்கிறதுலையும் பகிர்ந்து கொடுக்கறதுலையும் இருக்கணும். அப்போஸ்தலனாக தான் இருக்கணும், சுவிசேஷனாக தான் இருக்கணும், தீர்க்கதரிசியாக தான் இருக்கணும், டீச்சராக இருக்கணும், சர்ச் பாஸ்டர், ஓகே, மெய்ப்பனாக தான் இருக்கணும். ஓகே, அப்போ அதுலேருந்து மாற முடியாது. ஓகே, இங்கே நிறைய மாறி இருக்கிறத பார்க்குறேன். அது இல்லாமல் அப்போது ஊழியர்கள் மாறி இருக்காங்களா, அழைப்பை தாண்டி வேற இதில் இருக்கும்போது அவங்க சபை ஜனங்களுக்கு கரெக்டான இதை சொல்லி கொடுக்க முடியல. ஓகேவா? இப்போ நீங்கள் எப்படி இதுதான், இப்போ நீங்கள் எவாஞ்சலிஸ்டாக இருக்கீங்க இல்லை பிரதர், இப்போ உங்களுக்கு வந்து சர்ச் மினிஸ்ட்ரி இல்லைன்னு உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியுது. நீங்கள் அதான் ஏன் சர்ச் ஆரம்பிக்கல, எவாஞ்சலிஸ்ட் மினிஸ்ட்ரி தான் எப்படி தெரிஞ்சுக்கலைங்க? அதுவும் உங்கள் ஊழியத்துடைய அந்த பேர்லேயே வந்துடும், என் டைம் அலர்ட்னு. ஓகே, அப்போது அவ்வளோ உங்களுக்கு தெளிவாக இருக்கு இல்லையா? கடைசி காலத்தை குறித்து தான் பேச போகிறேன், அலர்ட். ஓகே, ஜாக்கிரதையாக
இருக்கிறது, ஒரு எச்சரிக்கை, எதை விழிப்புணர்வு கொண்டு வரும்படியாக தான் உங்கள் மினிஸ்ட்ரியே இருக்குது. பேரில் இருந்து தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? இது எப்படி கண்டுபிடிச்சிங்க? ஆண்டவர் எப்படி சொன்னார்? அதை நீங்கள் எப்படி அதை தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு? இப்போ பார்க்குறவங்க எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கொஞ்சம் சொல்லி கொடுங்க. நடுவில் கேட்ட மாதிரி சுவிசேஷம் எல்லாருமே அறிவிக்கணுமா, அது எப்படி அப்படின்ட்டு நீ கொஞ்சம் சொல்லி கொடுங்க பிரதர். ஒன்று, இந்த அழைப்பு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நீங்கள் ஒன்று கேட்குறீங்க. இப்போ அழைப்பு அப்படின்னு சொல்கிறது, இப்போது ஆண்டவர் வந்து இப்போ ஒருத்தரை ஊழியத்துக்காக இருக்கட்டும், அல்லது அவருடைய சேவை செய்வதற்காக ஒரு அழைப்பு வருதுன்னா அது ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு விதமாக தான் இருக்குது. நம்ம இப்போ ஒருவருக்கு இப்படி வந்துச்சுன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி யோசுவான்னா, பேதுருன்னா, மோசே, ஒவ்வொரு ஆளையும் ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு சூழலில் தான் ஆண்டவர் எடுத்திருப்பார். அழைப்பு என்பது சொல்லிட்டு இப்போ காமனாக எல்லாருக்கும் அப்படி எல்லாருக்கும் ஒரு வித்தியாசம். மெயினாக சாரி நடுவில் பேசுறதுக்கு, இதில் என்ன ஒரு சிலர்னா, இப்போ உங்கள் கீழே உங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக நான் வந்து ஜாயின் பண்ணுறேன் ஊழிய இதில். இப்போ நான் உங்கள் கூட 5 வருஷம் 10 வருஷம் இருந்துட்டு போகும்போது நான் என்ன பண்ணுவேன், நீங்கள் பண்ணுற அதே மினிஸ்ட்ரி தான் பண்ணுறேன். இப்போ தினகரன் அங்கிளை பார்த்து பிடிக்குதுன்னா அவர் எப்படி மினிஸ்ட்ரி பண்ணுறாரு அதை பார்த்து தான் ஃபாலோ பண்ணுறான்னா இது ஃபுல்லாக அப்படி தான் பரவி இருக்கு. அதுதான் நான் சொல்ல வரேன். நான் இப்போ என்னென்னா, அந்த அழைப்புன்னு சொல்லி நீங்கள் அந்த அழைப்பை பற்றி கேட்டிருக்கீங்க. இப்போ அழைப்புன்னு சொல்கிறது ஒவ்வொருவருக்கும் தனித்தனியானது. இப்போ நீங்கள் இப்போ ஒன்று கேட்டது மாதிரி இவரை மாதிரியே இவர் பண்ணுறாருன்னா ஆண்டவர் அவரே பயன்படுத்திட்டு போவார். அப்போ உங்களை அழைக்கணும்னு தேவை கிடையாதுல்ல, அவர் ஒரு ஆள் போகிறோம். நம்ம இப்போ அதான் பண்ணுறோம், இவரை மாதிரி நம்ம இவர் அப்படியே இல்லை. உங்களுக்கு என்ன அழைப்பு இருக்கோ அதில் மாத்திரம் நிலைச்சிருங்க. கண்டிப்பாக. இப்போ நீங்கள் அது உங்களை என்ன சூழலில் அழைச்சிருக்காரு, எதை செய்வதற்கு அழைச்சிருக்கோ அதை மட்டும். இப்போ நம்ம இன்னைக்கு நடக்கிற தப்பு என்னென்னா, அவங்க இதை பண்ணுறாங்க நம்ம அப்படியே இல்லை. உங்களை எதற்காக அழைச்சிருக்கிறாரோ, இப்போ மோசை அழைக்கும் போது கூட ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து, நம்ம இப்போ வேதத்தில் நம்ம அநேக காரியங்களை வாசிக்கும் போது ஒவ்வொரு இறையும் ஒவ்வொரு விதமான சூழலிலும் ஒவ்வொரு இடங்களிலும் தான் அழைக்கிறாரு. ஒவ்வொரு சூழலிலும் தன்னுடைய சீசர்களை கூடும்போது ஆண்டவர் அப்படிதான் கூப்பிடுறாரு, வா நீ என்ன பின்பற்றி வா அப்படின்னு சொல்லிட்டு, இருக்கிறத போட்டுட்டு வந்துரு, அவ்வளவுதான், நீ அங்க போனா வந்துரு அப்படின்னு தான் கூப்பிடுறாரு. இதை வாசிக்கும் போது நமக்கு என்னன்னா, என்ன இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை, அழைப்புப்பட்டு அதுதான். நீ இப்போ ஆண்டவருடைய அதுல பார்த்தா நிறைய குணிஞ்சு பேசுறீங்களா? அழைப்புன்னு சொல்றது இடையில கட் பண்ணிக்கோங்க. அழைப்புன்னு சொல்றது அப்படிதான், நீங்க ஆண்டவரை எப்படி அழைக்கிறாரோ அதன்படி கீழ்ப்படிஞ்சு போயிடணும், அவ்வளவுதான். இப்போ மோசையை பார்க்கும்போது ஆண்டவர் நீங்க வாசிக்கும் போது அழகாக இருக்கும். யாத்ராகமத்துல 3 அதிகாரத்துல இருக்கும். முதல்ல மோசையை கூடும்போது அவர் போக மாட்டாரு, ஏன்னா முடியாது நான் அப்படின்னு சொல்றாரு. 2வது நான் என்னால பேச முடியாது, நான் அதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்றாரு. 3வது நீங்க வேற யாரும் அனுப்புங்கப்பா அப்படின்னு. வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவருக்கு கோபம் உண்டாயிடுச்சு. ஏன்னா அப்ப இவ்வளவு தடவை கூப்பிட்டுட்டே இருக்கிறாருன்னு சொல்லும்போது, இவ்வளவுதான் உன்னை கூப்பிட்டுட்டு இருக்கனே அப்பா, நீ வேணும் தானா உன்னை அழைக்கிறேன். நீ அப்போ மோசை என்ன சொல்றாரு, எனக்கு இதெல்லாம் தகுதி இல்லைப்பா, எனக்கு பேச முடியாதப்பா, எனக்கு வாயை வராதப்பா பேசுக்கு, ஏன்னா அதை செய்வதற்கு தகுதி இல்லை, அதனால நீங்கள் வேற யாரும். நீங்கள் சொன்ன நேரமே சொன்னது போல இன்னைக்கு அநேகர் இப்படி தான் இருக்காங்க. அழைப்பு இருக்கு, ஆனால் என்ன சொல்ல சாக்குப்போக்கு. நம்ம என்ன சொல்கிறோம், எனக்கு இதுக்கெல்லாம் செய்வதற்கு தகுதி இல்லை, எனக்கு இதெல்லாம் போகிறதுக்கு தகுதி இல்லை. இப்போ நான் சமீபத்தில் பேசிட்டு இருக்கும்போது ஒருவர் தான் சொன்னாங்க, எனக்கு செய்யணும்னு வாஞ்சி இருக்கிறது, ஆனால் எனக்கு அதுக்கான தகுதி இல்லை, எனக்கு ஒரு பயம் இருக்கிறது. அப்படி இல்லை, ஆண்டவர் யாரை அழைத்திருக்கிறாரோ அவர்களை தகுதிப்படுத்துவார். அதுதான், நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மட்டும் வச்சா போதும். இப்ப ஆண்டவர் தான் சொல்றாரு, மோசை என்ன சொல்றாருன்னா, நான் போகல, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவர் எப்பா வாப்பா அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்புறம் திருப்பின்னு சொல்றாரு, இல்லப்பா நான் வர முடியாது, நான் எல்லாரும் மறக்கடிக்கப்பட்ட மனுஷன், நான் ஒதுங்கி ஓரமா வந்திருக்கேன், ஆளை விட்டுருங்க, அந்த மாதிரிதான் மோசையை பேசுறாரு. அடுத்து ஆண்டவருக்கு ஒரு எப்பா நீ வா, அப்பதான் மோசை சொல்றாரு, வேற யாராவது அனுப்புங்க, நான் தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டவருக்கு கோபம் உண்டாயிடுச்சு, ஆண்டவர் கோபப்பட்டார் மோசை மேல. அப்பதான் சொல்றாரு, உங்களுடைய சகோதரன் தானே ஆரோன் வர்றாரு, அவன் கூட இருப்பான், நீ போனா போதும். இப்ப நான் என்ன சொல்ல வர்றேன்னா, உங்களை அழைச்சாருன்னா நீங்க போங்க, உங்களுக்கு வேண்டியது எல்லாவற்றையும் தேவன் கொடுத்துருவார். அதான் சொல்ல, உங்களுக்கு பேச வரலையா பேசக்கான ஆளை கொடுப்பாரு, உங்களுக்கு இதை சொல்ல வரலையா அதுக்கான ஆளை கொடுத்துருவாரு. பட் உங்க வேலை என்னன்னா அவருடைய அழைப்புக்கு கீழ்ப்படிச்சு போறதுதான். அவர் சொல்லிட்டாரு நான் போறேன். இப்ப யோனாவை பார்க்கும்போது அவர் என்ன சொன்னாருன்னா, ஆண்டவர் ஒரு இடம் போக சொன்னார், இவர் எங்க போனாரு, நேரம் இவர் சொகுசா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. காரணம் என்ன ஆயிடுச்சுன்னா, அங்க அவருக்கு பிரச்சனை வந்துச்சு, தூக்கி எறிஞ்சாங்க, அப்புறம் தான் உணர்வடைகிறாங்க. இன்னைக்கு அநேகர் அப்படிதான், நிறைய பேர் யோனா அதுக்கப்புறம் ஏதாவது ஆண்டவரே நான் போறப்ப அப்படின்னு சொல்லிட்டு டிசிஷன் எடுத்தார். ஆனால் இன்னைக்கு நிறைய அழைப்பு பெற்றவர் என்னன்னா, அடிப்பட்டதுக்கு அப்புறம் உணர்வடையலை.
என்னை தேவன் அழைச்சிருக்கிற அது அந்த என்னை அழைக்கிறாரு தேவன், இதை அதை திருப்பி 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 ஆண்டவர் பேசிகிட்டே இருப்பார். உன்னை நீ வேணும் வேணும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதும் உணர்வடையில். நான் சமீபத்தில் பேசும்போது ஒருவரை அழைக்கும் போது அவர் போகாமல் இருந்தாராம். அப்புறம் அவர் வேலை செஞ்சுட்டு இருந்தாராம். ஆண்டவர் திருப்பி திருப்பி அழைச்சார், ஆனால் அவர் போகாமல் இருந்தார். அப்புறம் அவர் மிஷினில் வேலை செஞ்சுட்டு இருக்கும், அவர் கை பாதி போகும்போது தான் அவர் கூப்பிட்டாரு, ஏசுவே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஸ்டாப் ஆயிடுச்சு. ஆனால் அவர் ஒரு கை இல்லாமல் போனதாக நான் சமீபத்தில் ஒன்று படித்தேன். ஸோ இதே மாதிரி அநேக சூழல் இருக்கிறது. நம்ம ஆண்டவர் நம்ம அழைச்சி பார்க்குறாரு, அவருடைய ஊழியத்துக்காக இருக்கணும், அவருடைய சேவை செய்வதற்காக. அப்போ அந்த அழைப்புக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக நம்ம முதல்ல இருக்கணும் வந்து. ஸோ அழைப்பு பெற்றது நம்ம எப்படி நம்ம தெரிஞ்சு கொள்ளலான்னு சொல்லும்போது, நான் என்ன சொல்ல வர்றேன்னா, நான் என்னுடைய லைஃப்பில் பார்க்கும்போது நம்ம போயிட்டு இருப்போம், நல்லா போயிட்டு இருப்போம், திடீர்னு நமக்காக இருக்கிற வாசல்கள் எல்லாம் அடைக்கப்படும். இது ஒரு அழைப்பு பெற்றவனுக்கு இருக்கிற, நான் நிறைய பாஸ்டர்ஸாக இருக்கட்டும் நிறைய பேர்ட்ட கேட்கும்போது இருக்கிற ஒரு ரீசன், வேர்ல்டி பண்ற எல்லாமே திடீர்னு ஸ்ட்ரக் ஆயிரும். அது ஆக்சுவலி நம்ம நல்லா போயிட்டு இருப்போம், திடீர்னு ஸ்ட்ரக் ஆயிரும். எப்படி இது வந்துச்சுன்னு சொல்லி நம்மளால கிரெடிட்ஸ் கூட பார்க்க முடியாது, திடீர்னு சொல்லும். இரண்டாவது என்ன பண்ணுவாருன்னு, ஆண்டவர் உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு ஒரு சூழல்ல நிரூபிப்பார். நம்ம அதுவரை என்ன நினைச்சிட்டு இருப்போம்னா, நம்ம தான் பெரிய ஆள், நம்மளால எல்லாம் பண்ணிக்கலாம், நம்ம அப்படி செஞ்சிருவோம் இப்படி செஞ்சிருவோம் நினைச்சிட்டு இருப்போம். ஆனா ஒரு சூழல்ல ஆண்டவர் என்ன கொண்டு வருவாரு, எப்பா உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு ஒரு சிச்சுவேஷனை கொண்டு வந்துருவாரு. நம்ம மூளை எல்லாம் அப்படியே பிளைண்டா அப்படி மங்கி போன மாதிரி ஆயிரும், ஒரு சிச்சுவேஷன் ஆயிரும். அப்பதான் நம்ம தெரியும், அப்பா நான் ஒன்றும் இல்லை நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருவாரு. என்னால ஒன்றும் முடியாது அப்பா நீங்க தான் சொல்ல வச்சு. இது அழைப்புப்பட்டவனுக்கு ஆண்டவர் அநேக நேரம் செய்யற காரியங்கள். ஸோ இது நம்ம புரிஞ்சு கொள்ளணும். சுதா ஆண்டவர் நிறைய பேசுவார். இப்போ நம்ம ஜபிக்கும் போது இடைப்படுவார் ஆண்டவர், நீ என்ன வேணும்னு பேசுவார், அதை வெளிப்படுத்துவார். நிறைய விதமான வசனங்கள் மூலமாக வெளிப்படுத்துவார். நான் அநேக நேரத்தில் அதை நினைச்சிருக்கேன். நம்ம போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு வசனம் வந்து நமக்கு அப்படி நிற்கும், வந்து நீ புறப்பட்டு போ அப்படின்னு. நம்ம ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்தோம்னா அங்கே உட்கார முடியாது நம்மளால. அது ஒரு யாரோட பேசுறது புஷ் பண்ணிட்டே இருக்கும், நீ ஏன் இங்கே உட்கார்ந்து இருக்க, உன் வேலை என்ன அப்படின்னு சொல்லி நம்மளை புஷ் பண்ணிட்டே, இது உணர்வு இது கொடுத்துட்டே இருக்கும். இது அந்த புஷ், அதை நம்ம புரிந்து கொள்ள வேணும். இது மட்டும் இல்லை, ஆண்டவர் அநேக வழியாய் வெளிப்படுத்தும். இப்போ நம்மகிட்ட பேசுவார், நம்ம போகலன்னு சொல்லி இன்னொரு ஆளை வச்சு சொல்லுவார், எப்பா உனக்கு அழைப்பு இருக்குப்பா நீ போப்பான்னு சொல்ல வச்சிருவாரு. ஸோ இதுல நம்ம புரிந்து கொள்ள வேணும், நமக்கு என்ன அழைப்பு நம்மகிட்ட பேசுவார் ஆண்டவர். அடுத்த 10 அதை கன்ஃபர்ஸ் பண்ணுவார், இதெல்லாம் உனக்கு உண்மைதான் அப்படி நம்ம நினைப்போம். நமக்கு உள்ள வர்ற உணர்வோ இதெல்லாம் வேற என்ன, ஆண்டவர் பல வேறு வழியாக அதை கன்ஃபர்ஸ் பண்ணுவார் நமக்கு. அப்புறம் ஆண்டவர் இந்தப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்கும்போது நம்ம புரிந்து கொள்ள வேணும், நம்முடைய அழைப்பு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு புரிந்து கொள்ள. இப்போ மோசையை பார்க்கும்போது லாஸ்ட் வரை சொல்றாரு, எப்ப முடியாது ஆண்டவர் நீ தான் வேணும். லாஸ்ட்ல அவரை கொண்டு வந்துட்டு அப்படி பயன்படுத்துகிறார், ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். இப்போ யோனோவா இருக்கட்டும், ஒவ்வொருவரையும் ஆண்டவர் யாரை அழைத்திருக்கிறாரோ அவ்வளோ பேரையும் தகுதிப்படுத்தியிருக்கிறார், அவ்வளோ பேரையும் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார், தகுதிப்படுத்தியிருக்கிறார். அவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். ஸோ அந்த அழைப்பை உணர்ந்துக்கிட்டு நம்ம நடக்கிறோமா, அது மட்டும்தான் அவர் கேள்வி. இனி ஒன்று நீங்கள் கேட்ட காரியம் என்னன்னா, எல்லாரும் ஊழியம் செய்யலாமா அப்படின்னு சொல்லி இப்போ வாசிக்கும்போது நான் ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போது கொரிந்தியரில் வாசிக்கும்போது 9ஆம் அதிகாரம் அழகா சொல்றார், சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. அழகா சொல்றாரு. அவர் சொல்லும்போது சொல்றாரு, அது என் மேலே விழுந்த கடமை, அதை நான் பிரசங்கியாது இருந்தால் எனக்கு ஐயோ அப்படின்னு சொல்றாரு. அப்போ சுவிசேஷன் சொல்றேன்னா நம்ம மேலே விழுந்த ஒரு கடமை, அவ்வளோதான். நான் என்ன சொல்றேன், நம்ம மீட்பை பெற்றிருக்கிறோம், அது நீங்கள் அழைப்பு இருக்கிறோம் மட்டும் இல்லை, அது நம்ம மேலே விழுந்த ஒரு கடமை, அவ்வளோதான். இப்போ நான் சிம்பிளாக என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, இப்போ நம்ம வேர்ல்டியாக பார்க்கும்போது உலக பிரகாரமான காரியத்தை பார்க்கும்போது ஹாஸ்பிட்டல் போகிறாங்க, ஒரு டாக்டரை பார்க்குறாங்க, ஒரு நோயிலேருந்து விடுதலை பெறுறாங்க. இப்போ அதே நோயோட இருக்கிற பல பேரை பார்க்கும்போது இவங்களா சும்மா இருப்பாங்களா, என்ன சொல்லுவாங்க, ரெஃபர் பண்ணுவாங்க, இந்த ஹாஸ்பிட்டல் போங்க, இந்த டாக்டரை பாருங்க, உங்களுக்கு சொல்லுவேன். அதே நான் சொல்ல வர்றேன், உங்களை ஆண்டவர் பாவத்திலேருந்து ரட்சித்திருக்கிறாரு, வியாதியிலேருந்து விடுதலையாக்கி இருக்கிறாரு, சமாதானத்தை கொடுத்துருக்கிறாரு, நிம்மதியை கொடுத்துருக்காரு, ஜீவனை கொடுத்துருக்காரு. அதை நம்ம என்ன செய்யணும்னா, இப்படி அழிந்து கொண்டிருக்கிற ஆத்மாக்களை பார்க்கும்போது நமக்கு ஒரு பாரம் வர வேணும், அதை சொல்லணும். எப்பா நீ இவர்கிட்ட வந்து அவனுக்கு ஜீவன் கிடைக்கும்ப்பா, வாழ்க்கையில் விடுதலை கிடைக்கும்ப்பா, பலன் கிடைக்கும்ப்பா, இதை நம்ம சொல்லணும். இதை நம்ம ஆண்டவரை பற்றி உயர்த்துறது நம்ம வேலை. அதான் ஆண்டவர் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற ஒவ்வொரு மேலே விழுந்த கடமை தான். அதை பிரசங்கியாமல் இருந்து ஐயோ, நான் பிரசங்கியாமல் இருந்தால் தான் எனக்கு ஐயோ அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அது ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய காரியம்தான். அதை செய்ய ஆரம்பித்தோன்னா ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்,
ராஜ்யம் கட்டப்படும். அதான் அது ஒவ்வொருவருக்கும் செய்யலாம். அது அழைப்பு பெற்றவன் அழைப்பு பெறாதவன் அப்படி கிடையாது, எல்லாருக்குமே செஞ்சுக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிறோம், நம்ம சொல்கிறோம்ல எனக்கு என்னால் மேலே ஸ்டேஜில் பேச முடியாது, வீட்டில் வர்றவங்கள்ட்ட பேசலாம், ஆண்டவர் நல்லவர்னு சொல்லுங்க. வீட்டில் சுற்றி இருக்கிற நம்ம இன்னைக்கு வேற கதை பேசணும்னா 1 hour பேசுவாங்க, வீட்டு பக்கத்தில் கூடி உட்காந்து பேசுவாங்க. அதில் 5 நிமிஷம் ஆண்டவர் நல்லவர்னு சொல்லுங்க, அவ்வளோதான். அதுவும் சொல்ல வரேன். அப்போ அழைப்புன்னு சொல்றது புரிஞ்சுது. இப்போ அதாவது சுவிசேஷம் எல்லாருமே வந்து அறிவிக்கணும், அது கடமை. அது இன்னும் சொன்னா அழகா சொன்னீங்க, ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு நன்மை பெற்றுக்கிட்ட நாமும் அதை கண்டிப்பா மற்றவங்களுக்கு சொல்லுவோம் இல்லையா? அப்படி அப்போ வந்து நம்ம நிச்சயமா சுவிசேஷம் அறிவிக்கணும். இயேசு நன்மையை தான் செய்யறாரு இல்லையா? அப்போ கண்டிப்பா சொல்லணும். அதே மாதிரி அழைப்பை அறிந்து கொள்றதும் நீங்க சொன்னதன் வழியா வந்து நான் புரிஞ்சுக்கிட்டது. இப்போ அந்த ஒரு உந்துதல் இருக்கும், ஆண்டவர் என்ன அழைச்சாருங்கிறது அவர் தான் அழைக்கிறார், அவர் சத்தம் ஏதோ ஒரு வழியில கேட்கும். இப்ப நான் உணராத பட்சத்துல வேற ஒருத்தர் மூலியமா பேசுறாரு, இல்ல கனவு சொப்பனமோ இல்ல வசனத்தின் வழியாவோ அந்த இதை செய்யின்னு சொல்லுவாரு. அதே மாதிரி இப்ப நிறைய பேர் அனுபவத்துல நீங்க சொன்ன மாதிரி அந்த செய்யற ரெகுலரா செஞ்சுட்டு இருக்க ஒர்க் எல்லாமே வந்து ஸ்ட்ரக்காய் நிற்குது, என்னால எதுவும் செய்ய முடியாத வரும். அப்புறம் நம்ம பாத்தீங்கன்னா நமக்கு சகாயம் இருக்கிற நிறைய பேர் நமக்கு எதிராக வந்துருவாங்க. நம்ம யோசேப்பினுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா யோசேப்புக்கு ஒரு தரிசனத்தை திட்டத்தை ஆண்டவர் வச்சார். ஆனா காரணம் என்னன்னா தரிசனம் திட்டம், அவருக்கு மேல ஒரு பெரிய தரிசனம் இருந்துச்சு. ஆனா என்ன நடந்துச்சுன்னா யோசேப்பு நினைக்காத காரியம், சகோதரரை தூக்கி எங்க போட்டாங்க? குழியில தான் போட்டாங்க. உடனே இதெல்லாம் கொல்ற பாக்குறாங்க. ஸோ இதுதான் நடக்கும். அந்த ஒரு அழைப்பை பெற்றவங்க சில காரியங்கள் அன்எக்ஸ்பெக்டடா சில காரியங்கள் நடந்துட்டே இருக்கும். ஸோ வந்து நம்ம நினைச்சிட்டு போவோம் ஏன் சகோதரன் தானே, சகோதரன் தூக்கி உள்ள போட்டுருவாங்க. ஏன்னா அதை அடுத்த அப்புறம் தேவையில்லாமல் குற்றச்சாட்டு வரும், வீண் பள்ளிகள் வந்துச்சு. ஆனாலும் அந்த அழைப்பு தரிசனம் வந்து ஒன்றும் விழாது. அது ஆண்டவர் கண்டிப்பாக அந்த நிலையில யோசிப்பை கொண்டு உயர்த்த தான் செஞ்சாரு. அதனால அது அந்த அழைப்பு பெற்றவர்களுக்கு சில காரியங்களை ஆண்டவரே கற்றுக் கொடுப்பார், அவ்வளோதான் நான் சொல்ல வரேன். ஆண்டவர் கற்று தருவார், அவ்வளோதான். அப்போ நம்ம அதான் எதுக்காக நான் சொல்றேன்னா, இது எதற்காக தான் ஆண்டவர் செய்யறாருன்னா, நீ என்னையே சார்ந்து இருக்கணும், அவ்வளவுதான். அழைப்பு இருக்கு, நீ நான் தான் உனக்கு எல்லாம், உன்னால ஒண்ணுமே என்னாலாண்டி உன்னால ஒண்ணும் செய்ய முடியாது, அந்த புரிதலை நமக்கு கொண்டு வர்றாரு, அவ்வளவுதான் நான் சொல்ல வரேன். புரியுது. இப்போ அவர் அழகா கேட்கிறார் நிருபத்துல, எல்லாரும் கண்ணா எல்லாரும் காதா, அப்ப நம்ம என்ன அவையான்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தேவனுடைய பணியை. இதுல ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்கு, என்னன்னா ஒரு அழைப்பு இப்போ நிறைய இப்போ ஊழியரை விட்டுரும் விசுவாசிகள் மத்தியில நான் பார்த்துருக்கேன். ஒரு சகோதரியா அவங்க உட்காந்து அவங்களுக்கு எனக்கு ஜப ஊழியம் தான் அழைப்பு, நான் உட்காந்து எல்லாத்துக்கும் வேண்டிய தேசத்துக்கு அது இது ஜெபிக்கணும் சொன்னா, எனக்கு ஆண்டவர் அப்படி உணர்த்தலை. நீங்கள் ஒவ்வொருத்தங்கள்ட்ட நீங்கள் போகணும், நீங்கள் ஒரு சுவிசேஷி வீடு வீடாக போய் நீங்கள் சகோதரிகள்கிட்ட மத்தியில் நீங்கள் பேசணும், நீங்கள் ஒவ்வொரு வீட்லேயும் உங்களுடைய கால் படணும். இதுதான் ஆண்டவர் எனக்கு காமிச்சார். கேட்டதுக்கப்புறம் ஒத்துக்கிறாங்க, ஆமாம் அந்த மாதிரி ஊழியம் பண்ணும்போதெல்லாம் நல்லா இருந்தது, கரெக்டு தான், இப்போ வந்து இப்படி தான் சொல்லி அவங்கள திரும்ப இல்லை அந்த பாதையை சரி செய்கிறதுக்கு என்ன இது அனுப்பியிருக்காரு. அவங்கள்ட்ட பேசும்போது அவங்களால ஏற்றுக்க முடியல. வேறையும் ஒரு சிலர்கிட்ட வந்து இருக்கேன், எனக்கு ஜெபம் ஊழியம் தான் கொடுத்துருக்காங்க, இல்லை சகோதரியே நீங்கள் வந்து இப்படி பண்ணணும். இப்போ எனக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு சின்ன விஷயம் உணர்த்ததெல்லாம் எனக்கு ஆண்டவர் காட்டுறத நான் சொல்லும்போது இப்படி இருக்கு, அது கரெக்டான புரிதல் அவங்களுக்கு வர மாட்டேங்குது. அதுக்கு அதான் ஒரு ஊழியம் கொடுத்துருக்கும்போது இப்போ உதவி செய்கிற ஊழியம், இப்போ நீங்களே இருக்கீங்க, உங்களுக்கு ஆண்டவர் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு வருமானம்லாம் வேலைக்கு போயிட்டுருப்பீங்க வச்சுருப்பாங்க, ஆனால் நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டீங்க, நீங்கள் எல்லா ஊழியத்துலேயும் உங்களை பங்கெடுத்துக்க வைப்பீங்க. ஓகே, அந்த காணிக்க மணியோ மெட்டீரியலோ வந்து இது பண்ண மாட்டீங்க, ஓகேவா? அது நமக்கு தெரியும். ஆனால் வந்து இதை சொல்ல முடிஞ்சால் நான் காணிக்க கேட்குறாவனா என்னை இது பண்ணிவிடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி உள்ளது சொல்ல மாட்டேன். மற்ற மாதிரி ஊழியத்தில் உள்ள காரியங்கள் உணர்த்தப்படுறது, இல்லை சகோதரி இது தப்பு, நீங்கள் இதை செய்யக்கூடாது, நீங்கள் இப்படி செய்யணும்னு வந்து சொல்ல முயற்சி பண்ணுவேன். இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது எப்படி சரி செஞ்சுக்கிறது சொன்னாலுமே இப்போ புரிஞ்சுக்க. இது என்னென்னா, நம்ம இப்போ என்ன பார்த்தீங்கன்னா அழைப்பில் நிலைச்சு நிற்கணும். நான் தான் சொல்லுறேன், ஆண்டவர் உங்களை எதற்காக, ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு அளவு, சிலர் போதகரை அழைக்கிறார், சுவிசேஷரை அழைக்கிறார், இல்லை பல தீர்க்கதரிசி அழைக்கிறார், அப்போ சிலர் ஒவ்வொரு அழைப்பில் வித்தியாசங்கள் இருக்கு. அப்போ நம்ம முதல்ல இந்த அழைப்பில் அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும், நம்ம எதற்காக தேவன் அழைச்சிருக்கிறார், நம்மை கொண்டு என்ன செய்ய போறாரு ஆண்டவர்கிட்ட, அதை நம்ம தெளிவுபடுத்தணும். நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு தெளிவுபடுத்தணும். இன்னைக்கு நிறைய பேர் என்னன்னா ஊழியத்துக்கு வந்துடுறாங்க, அது அழைப்பிற்கு ஆண்டவர் சொல்லிட்டேன்னு வந்துடுறாங்க, அவங்களுக்கு அந்த விஷன் வந்து கிளியர் கிடையாது.
அதான் சொல்ல வருது. அவங்களை கொண்டு தேவன் என்ன செய்ய சித்தமா இருக்கிறாரோ. இவங்க வந்துட்டு என்ன பண்றாங்கன்னு என்கிட்ட சமீபத்துல ஒரு பாஸ் சொல்லும்போது, பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு, நான் ஆராதனை நடத்துறேன், திடீர்னு அந்த பாஸ்டுக்கு ஸ்டைலை ஃபாலோ பண்ணலான்னு நினைச்சேன், அது நல்லா இல்லை. இந்த பாஸ்டருக்கு ஸ்டைலை ஃபாலோ பண்ணலாம்னு நினைச்சேன், நல்லா இல்லை. இப்போ இவருக்கு ஸ்டைலை ஃபாலோ பண்ண, நான் அதான் சொல்ல வரேன் இல்லைன்னு, உங்களே அவருக்கு ஸ்டைலை ஃபாலோ பண்ண தேவன் அழைக்கல. உங்களுக்குன்னு தனியா ஒரு ஸ்டைல் வச்சிருக்காரு, அதுல நீங்க போங்க, உங்க அழைப்புல அதில் நிலைச்சிருங்கன்னு சொல்றாங்க. அவரை போல நம்ம பண்ணலாம். இப்போ மனுஷங்களுக்கு நிறைய இருக்கா, அவரை போல சிலவங்க சொல்லுவாங்க, இந்த பாஸ்ட் அப்படி சொல்லுவாங்க, நீங்க இப்படி பண்ண, அப்படியெல்லாம் கிடையாது. உங்களை தேவன் எதற்காக அழைச்சிருக்காங்க, நீங்க அதுல நிலைச்சிருக்கும் போது அதற்கு ஒரு நாளைக்கு அதை ஆண்டவர் வெளியே கொண்டு வராரு, அவ்வளவுதான். நம்ம என்ன பண்ணுவோம், இன்னைக்கு இப்படி செஞ்சு பார்ப்போம் சரியில்லை, இன்னைக்கு இப்படி செஞ்சு பார்ப்போம் ஊழியம் சரியில்லை, அப்படி இல்லை. ஆண்டவர் உங்களை என்ன செஞ்சிருக்காரு, எதற்காக அழைச்சார். சுவிசேஷம் சொல்லணும், சுவிசேஷம் சொல்லுங்க. சபை ஊழியமா சபை ஊழியத்தை செய்யுங்க, அதுல நிலையா நினைச்சிருக்கோம். அப்பப்போ ஊழிய விஷனை மாத்திட்டே இருக்காங்க. சிலர் அப்படிதான் ஆரம்பிக்கும் போது கரெக்டா விஷனோட ஆரம்பிக்காங்க, அப்புறம் கொஞ்ச நாள் பண்ணி பார்ப்பாங்க, அப்புறம் இது சரியில்லை, நம்ம அப்படியே யோசனை, ஒரு 10 பேர் 10 யோசனை கொடுப்பாங்க. எங்கிட்டே நிறைய பேர் வந்து யோசனை சொல்லுவாங்க. பிரதர், நான் ஆரம்ப காலத்துல இருக்கும்போது என்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்க இதை வந்து செஞ்சுக்கோங்க, அதை செஞ்சுக்கோங்க. நான் அப்ப சொல்லி, எனக்கு ஆண்டவர் அப்படி சொல்லலை, ஆண்டவர் சொன்னதை நான் செய்யறேன். என்கிட்டே நிறைய பேர் சொல்லுங்க, நீங்க எப்படி இப்படி பண்ணுவீங்க, இது கூட வந்துக்கோங்க, எங்க கூட இப்படி நில்லுங்க. நான் உங்க கூட வர சொன்னா நான் வந்துடுறேன் ஆண்டவர்கிட்ட. உங்கள்கிட்ட வர சொல்லாம நான் எப்படி உங்க கூட நிற்க முடியும், அவ்வளவுதான். இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்க, நம்ம அப்படி சேர்ந்துக்கிறாங்க, பண்ணிக்கிறாங்க, நம்ம சுய விருப்பத்தின்படி இடம் கொடுக்குறோமான்னு யோசிச்சு பார்க்க வேண்டும். இந்த ஆண்டவர் சொன்னா செஞ்சுக்கலாம். இப்ப ஆண்டவர் போயிட்டு இருக்கிற பாதையில மகனே நீ இப்படி போன்னு சொன்னா போய்க்கலாம். இது நம்ம ஆண்டவர் சொல்லி போறோமா, இல்லை நம்முடைய சுயத்தினால நம்ம போறோமா, புரிஞ்சுக்கணும். அது ஆண்டவர் சொல்லி எந்த பாதையில நடந்தாலும் ஆண்டவர் நடத்துவார். ஆனா அந்த சுவிசேஷமா இருக்கட்டும், ஊழியமா இருக்கட்டும், வெற்றியா தான் இருக்கும். உங்களை கொண்டு தேவன் என்ன செய்ய நினைச்சிருக்கிறோ அதை கண்டிப்பா செஞ்சே முடிச்சிடுவார், அவ்வளவுதான். நீங்க வந்து அதை பற்றி சஞ்சலப்படவோ, நீங்க அதை பற்றி ஒரி பண்ணிக்க தேவை கிடையாது. பட் அழைப்புல நிலைச்சிருங்க. அந்த அழைப்பு அப்பப்போ மாத்திக்கிறாருங்க. அவங்க சொல்லிட்டாங்க, இவங்க சொல்லிட்டாங்க, அவங்கள போல நான் மாறேன், இவங்களை போற மாறேன். இது மாறுறதுனால இந்த பிரச்சனை வந்து, ஏன்னா இப்ப நிறைய யூடியூப்ல இருக்கட்டும், இல்லது டெலிவிஷனாக இருக்கட்டும், எதுலாம் இருக்கட்டும், நிறைய பார்க்குறாங்க. பார்த்துட்டு இது மாதிரி நம்ம பண்ணி பார்க்கலாமா, அது மாதிரி நம்ம பண்ணி பார்க்கலாம், இது ட்ரை பண்ணி பார்ப்போமா, அது ட்ரை பண்ணி பார்க்க தேவன் நம்ம அழைக்கலை. உங்களை எதற்காக அழைச்சிருக்கான், அதை மட்டும் யோசிச்சுட்டு தேவன்கிட்ட கேட்டு நிலைச்சிருங்க, தேவன் கொண்டு போவார். அதான் சொல்றேன். நீங்க சொன்ன மாதிரி மாறுறதுக்கு ரீசன் இதுதான். அழைப்புல நிலை இல்லாம நிக்கிறதுனால, அந்த விஷன் கிளியர் இல்லாம இருக்கிறதுனால நிலைப்பாடுகள், அவ்வளவுதான். எனக்கு எதுவும் அந்த இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்வி ஆயத்தம் சொன்னீங்க இல்லையா, அதோட சிங்க் ஆகி வர மாதிரி இருக்கு. அவர் வர தாமதம் ஆகும்போது இப்போ ஊழியத்துக்கு ஃபயரா வந்துடுறாங்க, இவங்க எதிர்பார்த்த விளைச்சலோ இல்லை ஏதோ அந்த இடத்துல பிளாக்கா இருக்கும்போது ஒருவேளை இப்படி பண்ணி பார்க்கலாமான்னு மாம்ச முயற்சியெல்லாம் வருதுன்னு நினைக்கிறேன். அதனால நிறைய பேர் அதை ஆரம்பிக்கும் போது நல்ல இதாக தான் ஆரம்பிக்கிறாங்க. அதை எண்டு போக 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 தான் அவங்க நிறைய நீங்க சொன்ன மாதிரி இருக்கலாம், அது என்னன்னு நமக்கு தெரியல, வந்து அது விதங்களாக போய்கொண்டிருக்கு. அதை சொன்ன எப்போதும் ஆண்டோட்ட கனெக்டா இருந்துட்டு அவர் சொல்வதை மாத்திரம் நாம செஞ்சு கொண்டு இருக்கும்போது நிச்சயமா அது நல்லா தான் இருக்கும்னு சொல்லுவோம். சரி, அடுத்த கேள்விக்கு நேரம் போகலாம் பிரதர். இப்போ திருவிருந்தனா என்ன, ஓகேவா? சில போன ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம ஞானஸ்தானம் பத்தி கேட்டிருந்தோம் இல்லையா. இது ஆண்டவர் கொடுத்த ஒரு சில விஷயத்த வந்து இப்போ திருவிருந்து, ஞானஸ்தானம், இந்த மாதிரி காரியத்தை கொடுத்துருக்காரா? இதை வந்து ஜனங்க மாம்சத்துல நிறைய குளறுபடி பண்ணி வச்சதா வந்து நான் பார்க்குறேன். ஓகே, நீங்க அதை எப்படி பார்க்குறீங்க? திருவிருந்துனா ஆக்சுவலாக என்ன? ஓகே, அவர் சொல்லிட்டாரு, ஏன் மாம்சத்தையும் ரத்தத்தையும் புசிக்கலன்னா அவ்வளோதான், தேவரனுடைய ராஜ்யத்தில் நம்ம போக முடியாது. கிறிஸ்துவன் இடத்துல பங்கு இல்லை, கிறிஸ்துவன் இடத்துலயே பங்கு இல்லாமல் நம்ம பிதாவின் இடத்துல போகவே முடியாது. ஓகே, அப்போ கண்டிப்பாக எடுக்கணும். அப்போது அந்த திருவிருந்துனா என்னன்னு கொஞ்சம் டீட்டெயிலாக, அதை யாரெல்லாம் எடுக்கணும், எப்படி எடுக்கணும், ஓகேவா? சபைகள் தங்களை எப்படி திருத்திக்கலாங்கிறதையும் வந்து சொன்னால் நல்லா இருக்கும். ஒவ்வொரு பாஸ்டர் கொஞ்சம் அழகாக சொன்னாங்க, அதை நைட் எடுக்கிறது அப்படி நிறைய ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கா, அது கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னாங்க. அது எனக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்தது, ஒரு சில விஷயம் தெரிஞ்சுக்கிறது. நீங்கள் நிறைய பல்வேறு தரப்பு சபைகளில் போகிறீங்க இல்லையா, உங்களுக்கு தெரிஞ்சு அந்த ஞானஸ்தானம்னா அதுதான் என்ன, அதை யார் எடுக்கணும், எப்படி எடுக்கணும், எப்போல்லாம் எடுக்கணுங்கிறது கொஞ்சம் சொல்லுங்கள். அப்புறம் என்ன ஏதாச்சும் மாற்றிக்க வேண்டியது இருக்கா சபைக்கு ஆலோசனையாக, திருவிருந்து குறித்து ஏதாச்சும் இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள் பிரதர். ஆண்டவராக நீங்கள் அடுத்து கேட்டது திருவிருந்து பற்றி அழகாக கேட்டீங்க. ஆக்சுவலி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சிலுவை பாடுக்கு முன்னதாக தங்கள் சீஷர்களோட சேர்ந்து வந்து இதை ஆசிரிக்கிறார். வந்து அப்படி அவர் என்ன சொல்கிறாருன்னா,
இப்படி நான் அடிக்கப்பட போகிறேன், இரத்தத்தை சிந்த போகிறேன், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்க. ஒரு நினைவு கூறுதல். ஆக்சுவலி அவர் எனக்காக இரத்தத்தை சிந்தி இருக்கிறார், எனக்காக அவருடைய சரீரம் எப்படி பிற்கப்பட்டிருக்கிறது, உடைக்கப்பட்டிருக்கிறது, அது ஒரு நினைவு கூறுதல் தான் இந்த திருவிருந்து. அப்போ நம்ம இதை என்னென்ன அந்த திருவிருந்து நம்ம எடுக்கும்போது என்னென்னா, ஒன்று வந்து நம்ம என்ன சொன்னால், எனக்காக என்னுடைய பாவத்தை போக்க அந்த பரிசுத்தர், பாவம் அறியாதவர் இரத்தத்தை சிந்தி இருக்கிறார். என் பாவத்தை போக்க ஒருவர் எனக்காக பாடுகளை ஏற்றிருக்கிறார், ஜீவனை கொடுத்திருக்கார். அந்த உணர்வு, இந்த உணர்வு எதுக்கு வரணும்னா, சும்மா நினைச்சிட்டு இருக்கிறது இல்லை, நான் பாவத்தில் இனி விழக்கூடாது, என்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளும். இதுதான் ஆக்சுவலி அதுக்காக தான் சொல் என்ன நினைவு கூறும்படி, இதை நினைவு கூறுங்க. எதுக்கு என்னன்னா, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்க. என்னன்னா, அவர் நமக்காக ஒருவர் அடிக்கப்பட்டிருக்கிறார். அந்த நினைவு நம்ம ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் பரிசுத்தவானுக்கும் இருக்க வேணும். நமக்காக ஒரு அழைக்க, நம்ம பாவத்தில், அதான் ஒரு பாவம் வரும்போது நமக்கு உணர்வு வரணும், என் பாவத்துக்காக ஒருத்தர் என்ன பண்ணிருக்கா, அடிக்கப்பட்டிருக்கு, நான் நல்லா இருக்கணும், பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதற்காக தான் அவர் ஜீவனை கொடுத்தார். அந்த உணர்வு வரணும். இந்த திருவிருந்து பாத்திரத்தை எடுக்கும்போது, இந்த ரத்தம் ஆண்டவரே எனக்காக நீங்கள் சிந்திருக்க அந்த உணர்வு வரணும். அந்த அப்பத்தை சாப்பிடும்போது உங்கள் சரீரத்தை எல்லாம் ஏன்னா உழுதது போல ஆயிடுச்சுன்னா, அந்த அழகுள்ளவர் அந்த கேடு அடைந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்போ எனக்காகத்தான் இதை செஞ்சுட்டு அந்த உணர்வு நமக்கு வர வேணும். அதுதான். ஆனால் இன்னைக்கு இருக்கிற திருவிருந்து எப்படி இருக்கிறதுன்னு சொல்றது ஒரு பெரிய கேள்வியாக தான் இருக்குது. மந்த்லியாக இருக்கட்டும், இல்லை வாரமாக இருக்கட்டும், எப்படி எடுக்கிறாங்கன்னு, எப்படியா இருந்தாலும் அந்த உணர்வோடு தான் எடுக்கிறோமா, இல்லை கடமைக்காக எடுக்கிறோமா என்கிற ஒரு கேள்வி தான் நான் இன்னைக்கு சபையில் வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். அந்த சபை எப்படி போயிடும், அந்த உணர்வில் நம்ம எல்லாமே பேசுகிறோம். ஆனால் இன்னைக்கு நிறைய சர்ச் பார்த்தீங்கன்னா, திருவிருந்து எடுத்தால் தான் ஒரு மெம்பர்ஷிப் மெயின்டைன் ஆகும் என்பதற்காக திருவிருந்து எடுக்கிறவங்க இருக்காங்க. ஏதோ அந்த அட்டண்டன்ஸ் போடணும் என்பதற்காக திருவிருந்து எடுக்கிறாங்க. ஸோ அது தேவையில்லாதது ஒன்று. நம்ம என்னென்னா, நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேணும், நம்மை புதுப்பிக்க வேணும், அப்பாவோட இசைந்திருக்க வேணும், அவர் பரிசுத்தமாய் வாழ ஒரு தீர்மானத்தோடு நம்ம அப்பா எனக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார், ஜீவனை கொடுத்து அந்த உணர்வு நமக்கு இருக்க வேணும். அதுக்காக திருவிருந்து நான் அதை எப்போவுமே சொல்லுவேன். திருவிருந்து இன்னைக்கு சபைகளில் என்ன பண்ணாலும் கூப்பிட்டு, ஃப்ரெண்டில் கூப்பிட்டு, அழகான பஞ்சு மெத்தையை போட்டு, அதில் அழகான கப்ஸ் எல்லாம் வச்சு அழகாக கொடுத்து, காலில் இருக்கிற ட்ரெஸ்ஸில் கொஞ்சம் கூட அழுக்குப்படாமல் கொடுக்குறாங்க. அதனால தான் என்னை மக்களுக்கு உணர்வு இல்லைன்னு நான் சொல்கிறேன். நான் என்னை பொறுத்து நான் சொல்லுவது எப்போதுமே என்ன சொல்லுவேன்னா, நான் சபைகளில் சொல்கிறது அப்படிதான். எந்த சர்ச் போனால் நான் சொல்கிற காரியம் என்னன்னா, நீ திருவிருந்து கொடுக்கணும்னா கொஞ்சம் முள்களை வாரி போடுங்க. அந்த முழங்கால் படி போடுற இடத்துல கொஞ்சமாவது இந்த சின்ன சின்ன முள்கள் மாதிரி ஏதாவது ஆணிகள் எல்லாம் போடுங்க. இதுக்கு மேலே நம்ம முழங்கால் படி குத்தும் போது நமக்கு வலி தெரியும். என்னென்னா, எனக்காக என் இயேசு எவ்வளோ வலிகளை ஏற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த உணர்வு வரணும். இன்னைக்கு நம்ம அந்த பஞ்சு, ஏன்னா முன்னாடியெல்லாம் முழங்கால் படி விட்டு வாங்குவாங்க, இப்போ அதுவும் முட்டி வரிக்கணும், அதுக்கு மேலே ஒரு பஞ்சு மெத்தை போட தொடங்கிட்டாங்க. ஸோ இப்போ மனுஷன் சொகுசா ஒரு கடமைக்காக வாங்கி அப்படி ஸ்டைலாக குடிச்சிட்டு வரும். அது அல்ல திருவன்னு சொல்ல, அவர் ஒரு நினைவு கூறுதல். அந்த நினைவு உணர்வு வரும்போது நம்மை பரிசுத்தமாய் நம்ம காத்துக்கொள்வோம், ஆயத்தமாக இருப்போம். அவர் எனக்காக போயிருக்கிறார், இன்னும் வருவார் என்ற உணர்வு நமக்கு உருவாகி கொண்டு. இது நினைவு கூறுதல். இதுதான் நாம் பார்க்குற பார்வை. திருவிருந்து இதுக்காக தான் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வை வந்து. ஓகே 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 பிரதர், ஓகே ஓகே. அதான் அவருடைய பாடுகளை, அவருடைய மரணத்தை நினைவு கூறும்படியா. ஓகே. அது எதற்காக அவர் இப்படி பட்டாருன்னு நினைவு நமக்கு எப்பவும் இருந்துட்டு இருக்கணும். எனக்காகத்தான், என்ன நான் செய்த பாவங்களுக்காக பட்டார், நான் பாவம் இல்லாமல் வாழ வேண்டும் என்பதற்காக அந்த உணர்வு நமக்கு வேணும். அவ்வளோ சொல்லுவேன். பரிசுத்தமா வாழணும், பரிசுத்த காத்துக்கொள்ளணும். எனக்காக தேவன் மாம்ச சாயில வந்து மரணமாகிறாருங்கிறத ஓகே நினைச்சு நம்ம எடுக்கணும். வசனம் அதான் சொல்லுது. என்னன்னா, அவர் தேவனுடைய ரூபமாய் காணப்பட்டும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தன்னைத்தான் வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். வந்து இங்க சொகுசார் ராஜா அரண்மனையில மாதிரி உட்கார அவர் வரல. பாடுபடவும் ஜீவனை கொடுக்கவும் தெரிஞ்சுதான் வந்தார். யாராவது தெரிஞ்சு சாகுக்குன்னு ரெடியாகி வருவாங்களா? ஒருத்தரும் வரமாட்டாங்க. அவர் அதெல்லாம் தெரிஞ்சு வந்து நமக்காக எவ்வளவு பட்டிருக்காரு. அவர் சொன்ன என்னை நினைவு கூறும்படி செய்யும். இவ்வளவு பட்டிருக்க அந்த உணர்வு நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் அது வேணும். அந்த அப்பத்தை வாங்கும்போது ஒரு நடுக்கம் வரணும் நமக்கு. அந்த திராட்சை ரசத்தை குடிக்கும்போது ஒரு வலி வரணும் நமக்கு. அப்பா மேலே எனக்காக ஒருத்தர் இப்படி பாடுபட்டு அந்த உணர்வு வரணும். அந்த உணர்வு வரலன்னா நீங்கள் எடுக்கிறது வேஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். யாராக இருக்கட்டும், அது எடுக்கிறது வேஸ்ட்டு. எந்த சபை சும்மா அட்டண்டன்ஸுக்காக அல்லது வேற ஒரு பதவிக்காக வேலை பொருளுக்காக சபை மெம்பர் ஐக்கியத்தில் இருக்கிறேன்னு சொல்கிறதுக்காக இதெல்லாம் மெயின்டைன் பண்ணிங்கன்னா அது சுத்த வேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு தேவன் கொடுத்த அந்த இதில் நான் சொல்லுவேன்னா அது வேஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். அது தேவையில்லைன்னு சொல்லுவேன். புரியுது புரியுது புரியுது. நீங்கள் சொல்லுங்க, அந்த வழி உணர்ந்து நம்ம எடுக்கணும். ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். நம்ம இப்போ கடைசி கேள்விக்கு போயிடலாம்.
இப்போ நம்ம கடைசி கேள்விக்கு வந்திருக்கிறோம். ஒரு சபைனா அது எப்படி இருக்கணும்? இப்போ புதிய ஏற்பாடுல நாம தான் சபை இல்லையா? நான் கேட்குறது, இந்த கேள்வி வந்து கட்டடத்தில் அமைக்கப்பட்டிருக்க ஒரு சர்ச் மினிஸ்ட்ரி, ஓகேவா? இது ஆக்சுவலாக எப்படி லீட் பண்ணணும்? ஒரு சபைனா அது எப்படி இருக்கணும், ஓகேவா? இப்போது மேய்ப்பர் அதை சபையை லீட் பண்ணுறவங்க எப்படி இருக்கணும்? இந்த பக்கம் ஜனங்க எப்படி இருக்கணும்? இப்போ நான் ஒரு ஜனமா விசுவாசியாக இருந்தேன்னா இப்போ நான் எப்படி இருக்கணும்? ஓகே, இப்போ நான் ஒரு சர்ச் லீடர், சபை நடத்துகிற ஒரு மெய்ப்பனாக இருந்தேன்னா நான் எப்படி இருக்கணுங்கிறத நீங்கள் கட்டுறது, தெரிஞ்சுக்கிட்டது, உங்களுக்கு தேவனால் படிப்பிக்கப்பட்டது, நீங்கள் அதை கொஞ்சம் இதெல்லாம் இங்கே எலாபரேட்டாக சொன்னால் ஒரு பிரச்சனை இல்லை. இது கொஞ்சம் நீங்கள் சொல்லிக் கொடுத்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிரதர். ஓகே, நீங்கள் சபை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கேள்வி கேட்டேன். நல்ல ஒரு கேள்வி, சபை எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு. நான் எப்பவுமே சொல்கிற காரியங்கள், சபைக்கும் வேதத்துக்கும் நல்ல ஒரு தொடர்பு இருக்கணும். இன்றைக்கி சபைகள் எல்லாம் எப்படி போயிட்டு, தேவனுக்கும் ஒரு நல்ல ஒரு தொடர்பு இருக்கணும். தேவனோடு சபை எப்போது ஒரு தொடர்புடைய சபையாக இருக்க வேண்டும். அதை நான் சொல்ல வரேன். அதான் ஆண்டவர் சொல்கிறாருல்ல, ஒளிக்கும் இருளுக்கும் சம்மந்தம் ஏது. தேவனுடைய பிள்ளைகளுக்கும் உலக காரியங்களுக்கும் இசை வேணாம். அது தேவனோட கனெக்ட் ஆகிற ஒன்றாக தான் சபை இருக்கணும். ஏன்னா நீங்கள் அப்போஸ்தலர் வாசிக்கும் போது அழகாக சொல்லப்பட்டிருக்கு சபை எப்படி இருக்க வேணும்னா, நான் ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிக்கிறேன். அது என்னென்னா, அவர் அழகாக சொல்லப்பட்டிருக்கும் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 46. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினம் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பெற்று மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணாங்க. அப்போ எப்படி இருந்தாங்கன்னா, அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் இருந்தார்கள். ஒருமனப்பாடு சபைக்குள்ளே இன்னைக்கு வேணும். அது ஒருமனப்பாடு வேணும். இன்னைக்கு சபைக்குள்ளே வந்து நீ பெரியவனா, நான் பெரியவனா, நீ உன் ஆளு பெருசா, என் ஆளு பெருசா, அவன் பெருசா, இவன் பெருசா, நான் டாக்டர், நீ இன்ஜினியர், நான் அவன் இவன், அவன் நீ சபைக்கு போகிறதே வேஸ்ட்டுன்னு நான் சொல்கிறேன். நீ எதுக்கு அப்படிப்பட்ட குணத்தை உடையவன் சபைக்கு நீ எதுக்கு போகிறேன்னு நான் கேட்குறேன். அப்படிப்பட்ட எதுக்கு போகிறாங்க? தேவையில்லை. அப்படிப்பட்ட ஆண்டவர் அதுக்கு சொல்ல, நீங்கள் சபைன்னு ஒன்று வரும்போது அங்கே ஆண்டவர் அதான் சொல்கிறாரு, நீங்கள் தேவனால் மீட்கப்படும் போது அங்கே ஆனந்தம் இல்லை, பெண் எல்லாரும் இங்கே ஒன்றா இருக்கிறீங்க, ஒரே ஃபேமிலி. நீங்கள் ஒருமித்து இருந்து அவன் அழகாக சொல்லப்பட்டிருக்கான். அவர்கள் எப்படி இருந்தார்கள்னு சொல்லிட்டு 42 அப்போஸ்தலர் எப்படி இருந்தாங்கன்னா, அப்போஸ்தலர் உபவாசித்திருந்தார்களாம், அப்பம் பெட்குதலும் ஜெபம் பண்ணுதலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அப்போ சபை எப்படின்னா, இந்த ஒருமனப்பாடு வேணும், ஒரு ஜபிக்கிற சபையாக இருக்கணும், ஆவியில் வளர்கிற சபையாக இருக்கணும். அதான் வசனம், ரட்சிக்கப்படுகிறவர்களை தேவன் அனுதினம் சபையோடு சேர்த்து கொண்டிருந்தார். இன்னைக்கு யாரை சபையோடு சேர்க்குறீங்க? ரட்சிக்கப்படுகிறவனை தான் சபையில் சேர்க்குறீங்களா, இல்லை இந்த காசு கொடுக்குறவனை சேர்க்குறீங்களா? அதுதான் கேள்வி. நான் கேட்குறதா, நீங்கள் ரட்சிக்கப்படுகிறவனையும் ஆண்டவர் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு. என்ன ரட்சிப்பு? பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவன் எனக்காக இரத்தம் சிந்தினார், அந்த பாவ உணர்வு எடுத்து ஞானஸ்தானம் பெற்று நீ சபைக்குள்ளே வரணும். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளா. இன்னைக்கு அப்படியெல்லாம் கிடையாது. சும்மா திருமணமாக போதா என்ன, போ ஞானஸ்தானம் கூட சபைக்குள்ளே சேர்த்துரு, அவ்வளவுதான். இல்லை வேற ஒன்று வருதா, 10 பேரை சேர்த்து ஆளை கூட்டிடு, அது கேவலம் தான் நான் சொல்லுவேன். சபை இன்னைக்கு அப்படி மாறிக்கொண்டு இருக்குது. அப்போ நம்ம என்ன சொன்னோம், ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த ஒருமனப்பாடு முதல்ல வேணும். அந்த ஒருமனப்பாடு நாம மீட்கெடுக்கப்பட்டகள் சகோதர அதை நான் நிறைய சர்ச்சில் சொல்லுவாங்கல்ல, நீங்கள் எல்லாரும் சகோதரன் சகோதரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு அநேக சர்ச்சில் இது வார்த்தையா, வாயில் வடை சுட்டுறது மாதிரி தான், வாய் வார்த்தை தான். உள்ளுக்குள்ளே என்னென்னா, அவன் வந்துடக்கூடாது, இவன் வந்துடக்கூடாது, இவன் வந்துடக்கூடாது. நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன், அவன் சர்ச்சுக்கு வர்றதுனால நான் சர்ச்சுக்குள்ளே வர மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் கிறிஸ்தவர்களாயும் பெரிய பெரிய பதவிகளிலும் பெரிய மேதாக்களுமா இருக்கிறாங்க. பாஸ்டர்ஸே இன்னைக்கு அந்த நிலையில தான் இருக்காங்க. நிறைய சர்ச் பாஸ்டர்ஸ், அவன் பெருசு இல்லை, இவன் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை. அப்படி இருந்தால் சபை வளரவும் சரி. இன்னைக்கு நான் சொல்றது, சபை வளராததுக்கு மெயின் காரணம் இது, அந்த ஒருமனப்பாடு இல்லை. டினாமினேஷன், அந்த டினாமினேஷன் பெருசா, இந்த டினாமினேஷன் பெருசா, நீ பெருசா, நான் பெருசா, இதுதான் போயிட்டு இருக்கு. அதான் சொல்றாங்க, ஒரு ஒருமித்து இருந்தார். அப்போ என்னன்னா, சபை வளர்ந்துச்சு. அப்போ வாசிக்கும் போது அந்த சபை வளர்ந்துச்சு, சபை பெருகி கொண்டே இருந்துச்சு, அவங்க வளர்ந்து கொண்டே இருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறது அனுதினம் சேர்க்கப்பட்டு கொண்டே இருக்கு. இன்னைக்கு என்ன, இருக்கிறவன் போயிட்டு இருக்கிறான் சபையில இருந்து. இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷன், இருக்கிறவன் போயிட்டு இருக்கிறான், சபையில யாருமே இருக்கு. அப்ப அவ சேர்க்கப்படுகிறவர்கள் அதுக்கு எப்படி இருக்குன்னா, நீங்க சபை. அதான் வேதத்துல நான் இந்த வசனம் வாசிக்கும் போது ரொம்ப அழகாக பிடிச்சி எப்படி இருந்தார்களாம். இதை தேவனை துதி 47ஆம் வசனம் இருக்கும் அப்போ 2ல், தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயை பெற்றவர்களாயிருந்தார்கள். தேவனை துதிச்சுட்டு எல்லாட்டையும் அவங்களுக்கு மேல ஒரு நல்ல ஒரு ஒப்பீனியன் இருந்துச்சு. சபைக்கு போறவங்கப்பா
அவங்க மேல ஒரு ஒரு தயவு வந்துச்சு. ஒரு அந்த ஒப்பீனியன் இப்ப நம்ம ஜனம் மேல இருந்ததுன்னா எல்லாருமே கிறிஸ்துவ. நான் தான் சொல்றேன், இன்னைக்கு சபைக்கு போறவங்க மேல அந்த ஒப்பீனியன் வரணும். எப்பா இவங்க அந்த சபைக்கு போறவங்க நல்லவங்க, அப்பா இவங்களை பார்த்து நம்ம அந்த சபைக்கு, நான் எப்பவும் சொல்றேன், கண்டிப்பா நம்ம அந்த சபைக்கு ஆசை வரணும். இந்த நம்ம அவங்க வாழ்க்கை மாதிரி இருக்கு, அவங்க வாழ்க்கை சூழல் நல்லா இருக்கு, அவங்க நல்லா இருக்காங்க, ஒரு நல்ல ஒரு இதா இருக்காங்க, அது நம்ம அந்த சபைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு உணர்வு வரணும். இது அப்படி கிடையாது. ஏன்னா சபைக்கு போறவனே பேசுறது கிடையாது, பக்கத்துல பேசுறது கிடையாது, அதை செய்யறது இது செய்யறது கிடையாது. எல்லா ஜனத்துக்கும் ஒரு நிம்மதி சந்தோஷம் தேடுறாங்க. நம்ம கிட்ட இருக்கு, அவர் கொடுத்துட்டாரு, அதை வெளிப்படுத்தினா கண்டிப்பா வரப்போம். அவ்வளவுதான் நான் சொல்றேன். நம்ம ஆளுங்களுக்கு இல்லைன்னு நான் சொல்றேன். இவங்களுக்கு ஒரு பார்க்கும்போது அந்த சபையில சேர்றவங்களுக்கு மேலே ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு. இவங்க போறாங்க போங்க, அப்ப அங்க சேர்க்கப்பட்டு கொண்டே இருந்தாங்க. இன்னைக்கு என்னன்னு சொன்னா உள்ளே சர்ச்சுக்குள்ளே சண்டைகளும், சர்ச்சுக்குள்ளேயே போலீஸ் வருது, சர்ச்சுக்குள்ளே கொடியை தூக்குறாங்க, சர்ச்சுக்குள்ளே அடி வைக்கிறாங்க, நீ பெருசுனா. அப்ப இது வெளி மக்கள் பார்க்கும்போது என்ன செய்யணும், அவங்களோட நம்ம பரவாயில்லைன்னு தான் எண்ணம் வருது. ஏன்னா சபைக்குள்ளே சண்டை போட்டுட்டு 2 பிரிவு 3 பிரிவு 4 பிரிவு, நான் அநேக சபைகளுக்கு போகும்போது வருத்தமாகவே இருக்கும். நீ அது சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை, அவங்க 4 பிரிவு, அவர் வந்தால் இவருக்கு பிடிக்காது, இவர் வந்தால் அவருக்கு பிடிக்காது. ஸோ இது மாற வேணும். அவர்கள் ஒருமனப்பட்டு இருந்தார்கள். ஜெபிக்கிற சபை, நான் சொல்ல வந்த மெயின் இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, ஆவியில வளருகிற சபையா இருக்கணும், ரட்சிக்கப்படுகிற சபையா இருக்கணும், ஜபிக்கிற சபையா இருக்கணும். இன்னைக்கு ஜபம் சபைகளை குறைஞ்சிட்டே வருது, அநேக சபைகளை ஜபம் குறைஞ்சிட்டே வருது. இப்போ இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு கொடுக்குறாங்கன்னா, நம்ம லேண்ட் வாங்கலாமா, சபை மூலமா ஸ்ட்ரக்சர், அது வேணும், நான் வேணும்னு சொல்ல. ஆனா மெயின் எது, உங்களுக்கு ஜபம் இருக்கணும், உங்களுக்கு ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்கணும், ஆத்துமாக்களை கொண்டு வரணும். இதெல்லாம் உங்களுக்கு உதவிக்கு சைடில் இருக்கணும். ஆனால் இப்போ மெயின் ஃபோக்கஸ் எதுவாக இருக்குன்னா, லேண்ட் வாங்கலாமா, மண்டபம் கட்டலாமா, இல்லை சமீபத்தில் நான் கேட்டேன், ஏதோ வந்து பெரிய காம்ப்ளெக்ஸ் கட்டி பெரிய பிஸ்னஸ் வந்து அதில் ஏதாவது நம்ம இன்கம், சர்ச்சில் இன்கம் எடுக்கணும். அது இன்கம் எடுக்க வேண்டிய இடம் கிடையாது. ஆக்சுவலி அது வந்து இன்னைக்கு தேவனை கனெக்ட் பண்ண வேண்டிய இடம், நீங்கள் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டிய இடம், தேவனுக்கு ஆயத்தப்படுத்த வேண்டிய இடம், நீங்கள் ஒருமித்து இருக்க வேண்டிய இடம். அப்போ இருக்கும்போது தான் சபை வளரும். அப்படி சபையாய் மாற வேண்டும் அப்படின்னு என்னோட ஆசை. நான் சொல்லிட்டு வரேன். ஓகே ஓகே, சூப்பர் பிரதர், சூப்பர். ஆக்சுவலாக நீங்கள் ஃபஸ்ட்டு ஒருமனப்பாடு சொன்ன உடனே எனக்கு என்ன ஞாபகம் வந்ததுன்னா, ஒரு உலக மனுஷன், கவர்மெண்ட்டே, ஸ்கூலு, காலேஜ் எல்லாருக்கும் அந்த பாகுபாடு தெரியாமல் பிள்ளைங்க வளரணும்னு யூனிஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஓகே, அவங்களுக்கு அந்த நகை எதுலேயும் அவங்க உள்ள அந்த பாகுபாடு வந்துடக்கூடாதுன்னு 10-12 வருஷம் ஸ்கூலில் இருந்து படித்தாலும், நம்ம ஆளுங்க சபைக்குள்ளே வரும்போது நான் நிறைய காணிக்க கொடுக்குறேன், நான் இந்த ஆளுங்கிற அந்த கேஸ்ட் வைஸும் சரி, அந்த ஃபினான்ஷியல் அநேக இருக்குது. அதான் நான் சொன்னேன், நான் நிறைய சபைகளில் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து என்னென்னா, பெருசாக நம்ம ஆண்டவனும் வலது கை செய்வது இடது கை அறியாத இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இதை கொடுத்துருக்கேன்னு பெரிய பெரிய லெட்டரில் எழுதி வச்சாதான் அவங்களுக்கு மனசு தாழும். அதை ஒரு ஒரு சந்தோஷம், அவங்களுக்கு ஒரு கிரெடிட். நான் சொல்ல, அது நீ வேதத்தை ஒழுங்காக படிக்கலைன்னு அந்த கிரெடிட், நான் இந்த கதவை கொடுத்துட்டேன், நான் ஆலயத்தை கட்டி கொடுத்துட்டேன், நான் இந்த மணியை வாங்கி வச்சேன், கோபுரத்தை கட்டிட்டேன், அது வந்து அப்படி அந்த எண்ணம் வந்துச்சுனால நீ இன்னும் அந்த ரட்சிக்கப்படலைன்னு தான் நான் சொல்லுவேன். இன்னும் ஆண்டவருடைய அன்பை ஏற்றுக்கொள்ளலைன்னு தான் சொல்லுவேன். சமீபத்தில் 2 வாரம் முன்னாடி எங்கள் ஒரு பகுதியில் புனிதராஜ்னு ஒரு அண்ணன் சர்ச் கட்டி கொடுக்குறாங்களா, அந்த அங்கே இருக்க கிராம ஜனங்க, அவர் ஊழியம் அதுதான். அப்போ ஒருத்தர் வந்து 2 லட்ச ரூபா தரேன், நான் கல்லில் எந்த பேர் போடுவீங்களா அப்படின்ட்டு கொடுவேன், 2 லட்ச ரூபா தான். இவர் என்ன சொன்னாருன்னா, உங்க குடும்பத்தோட பேரே கொடுக்குற, முதல்ல பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது அவர் ரொம்ப சந்தோஷம். அப்படியா, அப்போ குடும்பத்தோட எல்லாருடைய பேர் போடணும்னா எவ்வளவு கொடுக்கணும்? இவர் அந்த 2 லட்சம் கொடுத்தாச்சு, இங்க இவருக்கும் கல்லடிக்க இது பண்ணியாச்சு. அப்ப மைண்ட் எப்படி இருக்கு, என்னுடைய பிரஸ்தாபம், அது பெருமை. ஆக்சுவலி அந்த பெருமை நாவி வந்துருது இல்ல, அதான் ஆண்டவர் சொல்ல, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து தான் நிற்கிறாங்க, உங்க தயவு உங்களுக்கு கிடைக்காது, நீங்க இது பண்றது வேஸ்ட்ன்னு தான் சொல்ல. நீங்க அப்படி பண்றது வேஸ்ட். இது எதுக்காக போடுறாங்க, நான் கொடுத்தேன், என் தலைமுறை கொடுத்தேன்னு தெரியணும், 10 பேருக்கு தெரியும். ஆண்டவர் என்ன சொல்லுவாங்க, வலது கை தெரியறத இடது கை தெரியாம செஞ்சுட்டு போயிடு. இந்த உலக மனுஷன் செஞ்சுக்கலாம், அவன் 10 பேர் செய்யறதுக்கு வேண்டிய பிரஸ்தாவப்படுத்தி கொண்டு இருக்கான், நீ சைலண்டா இருந்துரு, அவ்வளவுதான் ஆண்டவர் சொல்றேன். ஆனா இது அப்படி கிடையாது. நம்ம பண்றது தெரியணும், என்ன பெருசா பேசணும், நான் சர்ச்சில் உயர்வா இருக்கணும், நான் கொடுத்ததா இருக்கணும், அதை பெருமை பீத்தாங்கி அடிக்கிற மாதிரி இன்னைக்கு விசுவாசிகள் இருந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலா இதெல்லாம் நான் சின்ன வயசுல எனக்கு தெரியாது. சர்ச்சுக்குள்ளேயே தான், அப்பா அம்மா கிறிஸ்டியன், தாத்தா பாட்டி கிறிஸ்டியனா தெரியாது. நான் ஹிந்து கோயிலில் பார்த்துருக்கேன், இவர் 25,000 ரூபாய் கொடுத்தாருன்னு சொல்லி பெருசாக லிஸ்ட்டாக போட்டு இருப்பாங்க கல்லில். ஓகே, அதை பார்த்துருக்கேன். ஆனால் ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் கவனிக்க வைக்கிறாரு.
இப்போ எப்படி எஸ்ஐக்கில் கொண்டு போய் ஒன்று காட்டுற மாதிரி எல்லாத்தையும் பல்வேறு சபைகளில் காட்டுறாரு. அப்போ தெரியுது என்னடா இது, இதெல்லாம் சொல்கிறாங்களே, அந்த டொனேஷன் காசு இவ்வளோ காணிக்க இந்த நபர் கொடுத்தாங்க, அது வேற அந்த பேரு கூட ஜாதிலாம் கூட ஒரு சிலர் போட்டுறாங்க. பேரு நிறைய பேருக்கு அப்படி இருக்கு, அவங்களுடைய படிப்பு, பேரு, பதவி எல்லாம் போட்டு வாசிச்சாதான். ஏன்னா சமீபத்துல நீங்க சொல்லும் போது ஞாபகம், சமீபத்துல ஒரு சபையில ஒருவருடைய படிப்பை சொல்லாம வாசிச்சதுனால சண்டை. என்ன எப்படி வரும், அவங்களுக்கெல்லாம் பேரு, அவங்களுடைய படிப்பு எல்லாம், டிகிரியை சொல்லி வாசிச்சிங்க, ஏன் டிகிரியை ஏன் சொல்லலை? இப்ப பேரு வாசிக்கிறேன், என்ன பொறுத்த நான் பேரு வாசிக்கிறது பெரிய விஷயம். அதுல உங்க டிகிரி போட்டானே, டிகிரி போடாம போய் வாசினேன். அப்ப இது என்ன பெருமைனா, சமீபத்துல ஒரு ஹிந்து அல்லாத அந்த ஒரு தேவனை அறியாத ஹிந்து, அதை கட் பண்ணிக்கோ, தேவனை அறியாத ஒரு மனுஷன் என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொல்றாரு, நான் ஒரு டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் என்கிட்ட சொல்றாரு, ஒரு சர்ச்சை காட்டி சொல்றாரு, ஒரு சர்ச், பெரிய சர்ச், அது கோபுரம் பாத்தீங்கன்னா நல்ல ஹைட்டா இருக்கு. இப்போ என்னன்னா அங்க பக்கத்துல இருக்க சர்ச்சுக்கு இதுக்கு என்ன சண்டைன்னா, உன் கோபுரத்தை விட இந்த சர்ச்சினுடைய கோபுரத்தை நான் ஒசத்துவேன், அப்படி கட்டிட்டு இருக்கிறாங்க. அந்த கோபுரம் அது ஒரு பெரிய கோபுரம், அதை விட நான் மேல கொண்டு போவேன்னு சொல்லிட்டு 2 சர்ச்சும் போட்டி போட்டு கோபுரத்தை ஹைட் பண்ணேன். நான் இப்படி கோபுரத்தை கட்டுறதுனால இப்போ உன்னால பரலோக ராஜ்யம் போக முடியுமா? இங்க இருக்கிற ஆளை ஆவியில வளர்த்தனா அதுதான் நான் சொல்ல வரேன். இப்ப இதே தான் பண்ணாங்க பழைய ஏற்பாடுல. நீங்க வாசிக்கும் போது நமக்கு பேர் உண்டாக்கும் வாருங்கள் என்று வானம் உயரத்தட்ட ஒரு கோபுரத்தை கட்டுவோம்னு சொல்லிட்டு போனாங்க. ஆண்டவர் கோபப்பட்டு எல்லாத்தையும் தாறுமாறாக்கிட்டார். நான் தான் சொல்ல, இன்னைக்கு அதே நடந்துட்டு இருக்கு. கோபுரத்தை வான வயசுல கட்டினா ஒரு பெருமை போற மக்களுக்கு எல்லாம், ஏன் சர்ச்சு பெரிய சர்ச். நான் தான் சொன்னேன், இதனால பரலோக ராஜ்யம் போக முடியாது, இதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. அதான் சபை ஆண்டவரோடு எப்போதும் கனெக்ட் ஆயிடு. சபைக்கு வர்ற மக்களை ஆண்டவரோடு கனெக்ட் பண்ணிட்டே இருங்க, ஜெப வாழ்க்கை அதிகரிச்சு கொண்டே இருங்க. எந்த சபை ஜபிக்கிற சபையா இருக்கிறோமோ அந்த சபை வளரும். நான் தான் சொல்றேன், எந்த சபை ஜபிக்க ஜபிக்க ஜபி தேவனோட ஒரு ஐக்கியம் வந்துடும், அந்த சபை வளர்ந்துட்டே இருக்கும். அதெல்லாம் நீங்க கோபுரம் கட்டினாலும் வளர்ச்சி வராது, பெரிய இடம் வச்சாலும் வளர்ச்சி வராது. அதுதான் சொல்ல வர்றது. சூப்பர் பிரதர், சூப்பர். ஆக்சுவலாக எண்ட் டைம் அலர்ட் மினிஸ்ட்ரிக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. இப்போ சபை எப்படி இருக்கா, எப்போ அந்த பாபேல் கோபுரம் கட்டினாங்களோ உடனே ஆண்டவர் வர்றாரு, மொத்தத்துல அடிக்கிறாரு. ஓகேவா, தேவ ஜனங்களை அந்த பேழையில கொண்டு போறாரு. அந்த காலத்துல இருக்கும். கரெக்டா அங்க சிங்க் பண்ணி முடிச்சீங்க. ரொம்ப சந்தோஷம் பிரதர். ஒருமனப்பாடு வேணும், ஐக்கியம் வேணும், கரெக்டா வசனத்துக்கு நடக்கணும். தேவனோட ஒப்புரவாய் உள்ள சபை, இதுல ஏற்றத்தாழ்வு, அதுவும் புறஜாதியாருக்கும் நம்மளும், இது நிறைய நானும் பாக்குறேன். நீங்க சொல்லும் போதுதான் ஒன்னொன்னா அப்படியே ஞாபகம் வருதாமா. அதான் இதை விட விக்கிரக கோயிலை விட, அந்த மனுஷனை விட, அதாவது உலகத்தான விட அவங்க கூட தங்களை ஒப்பிட்டு பார்க்கணும். இது ஆக்சுவலா எவ்வளவு ஒரு ஏளனமான ஒரு விஷயம். நாம தேவனுடைய மீட்கப்பட்டாச்சு, நம்ம இன்னும் அதான் நம்ம முன்னமே நீங்கள் கொண்டிருந்த பாவத்தின்படி இனி இல்லாமல் அந்த மாம்சம் ஆவிக்குள்ளேயே வந்தாச்சு. அப்ப இதெல்லாம் நம்ம வித்தியாசம். அவன் பண்றான்னு நம்ம பண்ண முடியும். இன்னைக்கு இந்த மனுஷர்கள் என்ன ஒப்பிட்டு, இந்த சபை எதுக்கு கூட ஒப்பிடுறாங்கன்னா, அந்த உலகத்தனோட நம்ம பெருசு, இவனை விட அதை பெருசு, அவங்க இதை விட நம்ம பெருசா வைக்கணும். இது இல்லை, ஆண்டவர் நம்ம அங்கிருந்து மீட் எடுத்தாச்சு. இனி பரத்துக்குரிய காரியங்களை பார்த்து சபை முன்னேறி கொண்டு இருக்க வேண்டும். அப்பதான் ஆண்டவருடைய வருகைக்காக ஆயத்தப்பட முடியும் சபை. இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த விஷயம் தெரியாது. நீங்க ஆவிக்குள்ள வந்தாச்சு. குலசேர்லயும் அதுதான் சொல்றாரு, நீங்க இங்க இல்ல, மேலானது பிதாவுக்கு வலது பரிசத்துல இருக்கு அந்த துரோண நாடு அப்படின்ட்டாரு. சரி, என்ன பண்றது, நம்ம இன்னும் பரிசுத்தமாகவும் கண்டிப்பா ஜனங்களுக்கு பரிசுத்தமா இருக்கிறவங்க இன்னும் பரிசுத்தமா, நம்ம ஒவ்வொரு நாளும் அதற்காக காத்திருப்போம். நம்மளால எவ்வளவு இன்னும் ஆயத்தப்பட முடியுமோ இன்னும் பரிசுத்தமா, அதை நம்ம ஒவ்வொரு நாளும் செஞ்சு கொண்டு. இந்த பரிசுத்தம் நிஜமா இதை பாக்குறவங்க கேட்கிறவங்க அவங்கள தாக்கி அவங்களையும் பரிசுத்தத்துக்குள்ள கண்டிப்பா கொண்டு வரும் இல்லையா. ஆரோனுடைய வஸ்திரம் தொடுறது பரிசுத்தமாச்சுன்னா கண்டிப்பா இப்படி தேவனுக்குள்ள இருந்து இதை சொல்லும் போது கேட்கறவங்க நிச்சயமா பரிசுத்தம் ஆவாங்க, நான் விசுவாசிக்கிறேன். இப்ப கடைசியா அந்த ஸ்லோகன் நீங்க கொஞ்சம் சொன்னீங்க, வேர்டிக் வேர்டு நீங்க சொல்லி நம்ம இப்போ முடிச்சிடலாம் பிரதர். ஓகே, கடைசியா நம்ம ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாரு இல்லையா. ஒரு வார்த்தை மீன்ஸ் எங்கே போனாலும் தானாகவே நமக்குள்ளே நம்மளை புடமிட்டு நம்ம வாயிலிருந்து ஒன்று அதிகமாக ஜனங்கள் இடத்துல பேசுகிற மாதிரி இருக்கும், இல்லை தேவன் என்கிட்ட அதிகமாக பேசுகிற காரியங்களாக இருக்கும். ஓகேவா, என்கிட்டலாம் ஆண்டவர் அதிகமாக பேசுன அந்த வார்த்தைன்னு பார்த்தா, என்ன பண்ணிகிட்டு இருக்க, நான் தெய்வ சித்தம் இல்லாமல் பிரியம் இல்லாமல் ஏதோ ஒன்று ஓகே
சும்மா இப்படி உட்காந்து அந்த செவுத்தை பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாலும் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்பார். உடனே ஓகே ஐயோ சாரி ஆண்டவரேன்னு சொல்லிட்டு உள்ள என்ன நான் மாற்றிப்பேன். மாற்றிக்கிட்டு துதிக்கவோ ஜெபிக்கவோ அந்த வசனத்துக்குள்ளே வந்துடுவேன். ஓகே, அதிகமாக கேட்டது இப்போ அதான் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படியா. இது இல்லாமல் ஆண்டவர் உங்களுக்கு போதனையாவோ இல்லை உங்கள் கூட பேசின விஷயமோ, ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, நீ நீ என்ன படிக்கிறியோ அதை நீ செய், வசனத்தின்படி நீ செய் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஆண்டவர் என்ன இப்போ ஒரு வெர்டிக் வேர்டு, ஒரு ஸ்லோகனா நீங்கள் வச்சுருக்கலாம், ஊழியத்தை கூட இருக்கலாம், ஜனங்களுக்கு சொல்கிற அந்த ஒரு வெர்டிக் வேர்டு நீங்கள் சொன்னால் நல்லா இருக்கும் பிரதர். இல்லை, நான் எப்போவுமே சொல்கிற காரியம் பிரதர் வந்து எப்போவுமே நான் எப்போவுமே ஆண்டவர் சொல்கிறேன், நான் ஒன்றுமே கிடையாது, அவ்வளோதான் ஆண்டவர் சொல்லுவேன், நான் ஒன்றுமே கிடையாது. அப்போ உங்கள் தயவுனால தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன். இந்த உணர்வு ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் வர வேணும். அதான் சொல்லுவேன், நம்ம தேவன் எந்த நிலையில் கொண்டு வச்சாலும், எந்த உயர்வில் கொண்டு வச்சாலும், அங்கே எப்போவுமே அதான் வசனம் சொல்லுது, நீங்கள் எதை செய்தாலும் தேவனை மகிமைப்படுத்தி தான் செய்யணும். நம்ம எதை செஞ்சாலும் அவர் நாம மாத்திரமே மகிமைப்படணும். நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எந்த உயர்வில் இருந்தாலும் சரி, அவர் மாத்திரம் நான் என்கிற உணர்வு ஒரு நாளைக்கு வாயில் வரும். இப்போ நான் என்கிற உணர்வு எந்த கிறிஸ்தவனுக்குள்ள வருது, நான் செஞ்சிருவேன்னு சொன்னானே அந்த கிறிஸ்தவன் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அவன் இன்னும் உண்மையாக ரட்சிக்கப்படலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இன்னைக்கு நான் இல்லை, அவர் என்னை கொண்டு செய்கிறார், அவருடைய தயவுனால நான் வாழ்கிறேன். இப்போ யோசேப்பே அந்த உயர்வு, அவர் எவ்வளோ உயர்வில் யோசேப்பு வச்சபோது தன்னுடைய சகோதரர் குழியில் போட்ட சகோதரர் ஃப்ரெண்டில் வந்து நிற்கும் போது யோசேப்பு ஒரு வார்த்தை அழகாக சொல்கிறாரு, நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் யாரை சொல்கிறாருன்னா தேவனோ கர்த்தரோ அதை நன்மையாக முடிய செய்தார். நீங்கள் தீமை செய்தீங்க, நான் பார்த்தே அடித்து உடச்சி வந்துட்டேன் பார் அப்படின்னு சொல்லலை யோசேப்பு, கர்த்தர் அதை நன்மையாக மாற்றினார். அவளை அங்கே உயர்த்துறது தேவனை உயர்த்துறார். தாவீது உயர்த்தும் போதும் அதான் சொல்கிறார், தாவீது ராஜாவாக இருக்கும்போது உயர்வுல காணும்போது எல்லாவற்றிலும் மேன்மையாக இருக்கும்போது அவர் சொல்கிற வார்த்தை, இதுவரை நடத்துனீங்களா நீங்கள், நான் ஏமாத்திரம் என் குடும்பம், நான் ஒன்றும் இல்லைப்பா, இதுவரை நீங்கள் நடத்துனீங்கன்னா நான் ஒன்றுமே இல்லை, நீங்கள் தான் அப்பா அப்படின்னு சொல்லி தேவனை எப்போதும் கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது சொல்கிறார். அதுதான் அவருக்கு உயர்வுக்கு காரணம். தேவ பிள்ளைகளாகிய தேவனை நம்புகிற, ஆலயங்களுக்கு போகிற, தேவனை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை கேட்குறேன், நீங்கள் தேவனை எங்கே வச்சுருக்கீங்க? அவரை தான் எல்லாம் நம்புறீங்களா, இல்லை இன்னும் உங்களுக்கு இருக்கிற வேற காரியங்களை நம்பி இருக்கிறீங்க? தேவனை நம்புங்க, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை சேமமாய், ஆசீர்வாதமாய், சமாதானமாய், உயர்வாய் மாற்றுவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நல்லா சொன்னீங்க பிரதர். ஓகே, நான் நல்ல கிறிஸ்துவே. ஓகேவா, இன்னொரு நிச்சயமாகவே ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் வேணும். கர்த்தரை துதிக்கிறேன் பிரதர், உங்கள் மூலிமா நிறைய விஷயங்கள் வந்து பிள்ளைகள் கற்றுக்கொள்ளும்படியாக வந்து ஆவியானவர் உதவி செஞ்சார். அப்போது இதை பார்த்துட்டு இருக்க உங்களுக்குமே, நீங்கள் ஊழியராக இருந்தீங்கன்னா ஓகே, முழு நேர ஊழியத்தில் இருந்தீங்க, இல்லை ஊழிய வாஞ்சியோடு இருக்கிறவங்க கூட காஸ்பல் டிவியில் நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. ஓகே, உங்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படும். ஓகேவா, இதில் நீங்கள் ஊழியராக இருந்தீங்கன்னா இந்த கேள்விகளுக்கு நீங்கள் இன்னும் விளக்கம் சொல்கிறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா, விருப்பப்பட்டீங்கன்னா டிவி ஊழியத்தில் நீங்கள் தாராளமாக வந்து பங்கு கொள்ளலாம். நீங்கள் இருக்கிற இடத்துல வந்து வீடியோ எடுக்கிறோம். ஓகே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம கர்த்தருக்கு சித்தம்னா நம்ம இனி ஒரு அடுத்த நெக்ஸ்ட் பார்ட்டில் ஏதாவது பார்க்கலாம். நானும் உங்கள் ஜீவனோடு இருந்தேன்னா பார்க்கலாம். ரொம்ப தேங்க்ஸ். காஸ்பல் டிவி நேர் யாருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நன்றியும் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். தேங்க்ஸ்.